Hello guys, so how are you all doing? I hope you are doing well. So நான் பேசுறது மட்டும் கேக்குதான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய செஷனை இன்னைக்கு. ஓகேங்களா? கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 minute. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் யூசிங் தட் ரியாக்ட் அண்ட் ஃபயர்பேஸ். ஸோ பேசிக்லி நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிஃபோர் நான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடலாம். ஸோ மை நேம் இஸ் ஜாவேத். ஸோ ஐ பீன் இன் திஸ் ஃபீல்ட் லைக் லாஸ்ட் 5 years அண்ட் டீச்சிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 years டீச் பண்ணிருக்கேன். ஐ ட்ரெயின் மோர் தென் 70 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நிறைய பேர் நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல கம்பெனியில் இப்போ வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சமான டைம் தான். அந்த கொஞ்சமான டைம்ல ரொம்ப எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நான் எப்பவுமே டைம் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். ஸோ உங்க டைமும் சரி, நீங்க கண்டிப்பா ஒரு விஷயம் கத்துக்கணும்னு வந்திருக்கீங்க. ஐ எம் தேங்க்யூ ஃபார் தட். பிகாஸ் உங்க டைம் ரொம்ப வேல்யூபிள். ஸோ உங்க வேல்யூபிளான டைமுக்கு நான் கண்டிப்பா வேல்யூபிளான நாலேஜ் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் நினைக்காதீங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒழுங்கா புரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் புரிய வச்சிருவேன். அது வேற விஷயம். நான் கண்டிப்பா புரிய வச்சிருவேன். நீங்க ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுத்து ஒழுங்கா லிசன் பண்ணீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சு நீங்க அடுத்த நாளே கண்டிப்பா நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் நாட் யூசிங் லைக் எனி Node.js or some other framework like Express.js, using Firebase as a backend service and front end React யூஸ் பண்ணி நீங்க ஒரு அழகான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு காமிக்க போற விஷயத்தை நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு பிளாக் போஸ்ட். எல்லாருக்குமே ஹாய் தேங்க்யூ உங்களுடைய ஹாய்க்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் பிளாக் போஸ்ட். ஓகே, ஸோ இந்த பிளாக் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேசிக்லி we going to have home page, create page and login page. So user want to log in to create something and to show the data in a home page. Someone want to read the data, right? So this is the process what we're going to do now. So in the home page we're going to list all the collections here and we have the functionality to delete the post. So the author who is going to create the post. Okay, so this is very simple. Now before நான் எப்பவுமே ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், எத்தனை பேர் நீங்க இங்க பிகினரா இருக்கீங்க, எத்தனை பேர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, we have a programming, not only the programming in whatever the thing you're going to take in this real world, right? So அந்த ப்ராசஸ்ல like a mechanic or the carpenter or like a software engineer or a driver or whatever it is. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அதுல இருக்க 100% கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அது முடியாது. ஸோ ஏன் அது முடியாதுன்னா, பிகாஸ் ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஆட்கள் தேவை. அப்பதான் நம்மளால ஒரு டீமா சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க இங்க படிக்க போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு, front end, back end, IoT, a lot of things. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஒன்லி த வெப் டெவலப்மெண்ட். இன்னைக்கு நீங்க வந்திருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ அந்த வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல we have 100% of things to learn, but we don't want to learn all these 100% of the thing. நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 20% தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 20% இஸ் த மோர் எஃபெக்டிவ் திங். இன்னைக்கு நீங்க பாப்பீங்க நிறைய சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட் எவர் த திங் யூ ஆர் யூசிங் லைக் ரெடிட், எனிதிங். இந்த 20% யூஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்க 80% நான் தேவையில்லைன்னு சொல்லலை, கட்டாயமா தேவை. பட் அது நம்ம எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் நம்ம அதை படிச்சு நம்மளுடைய ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள் கைஸ். ஸோ
இதுதான் கான்செப்ட். ஸோ நாட் ஓன்லி இந்த ப்ரோக்ராமிங், இன் எவ்ரி திங். ஓகே, இன் எவ்ரி திங் வாட் எவர் த ஃபீல்ட் யூ கோயிங் டு டேக், லைக் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்க இது மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த 20% நான் இன்னைக்கு கம்ப்ளீட்லி ஐ வில் கோயிங் டு பிரேக் அவுட் guys. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களோட அட்டென்ஷன் கொடுங்க. எனக்கு உங்க அட்டென்ஷன் மட்டும் தான் தேவை. ஸோ வேற எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணறதுக்கு உங்களுக்கு கட்டாயமா வந்து HTML தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் தட் இஸ் த மெயின் திங். அடுத்தது CSS தெரியணும் ஸ்டைல் பண்றதுக்கு. அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணும். ஸோ இது மூணும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ரியாக்ட் வந்து எஃபிஷியண்டா படிக்க முடியும். இது மூணுமே தெரியாம நிறைய கம்பெனிஸ்ல வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மே இருக்காங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அவங்க ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நீங்க பிகினரா இருந்து இது மூணுமே தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டுடே ஐ வாண்ட் டு ஷோ யூ மை ஸ்கில். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் மை ஸ்கில், இஃப் யூ லைக் மை த வே ஆஃப் டீச்சிங் what I'm going to give it to you, so you can join my class guys. So that is the actual reason here. Okay, then only the React as a library or the framework. Then we have for the backend is the Node.js. For the Node.js we have the framework called Express. Okay, so நான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா அது நான் லைக் என்னோட பிரெயின் வந்து ஃபுல்லாவே கோடிங்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். ஸோ அது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தான் தேவை. ஆனா நம்ம இன்னைக்கு ரியாக்ட் படிக்க போறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு தேவையில்ல. as a front-end developer we don't need this Express and Node.js. Instead of that Express and Node.js we going to use the Firebase. Okay, as a Google provider, Google வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க for a backend. Okay, so இது மூணுமே நம்மளுக்கு இப்ப தெரியல. சரி, ஓகே, இந்த மூணு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிளாஸ் வேல்யூபிளா இருக்கும். பிகாஸ் யூ கோயிங் டு லேர்ன் ஹவ் தட் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு ஒர்க். ஓகே, சோ ஒரு அப்ளிகேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மூணு விஷயம் தான்: கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். நீங்க எந்த அப்ளிகேஷன் வேணா எடுங்க, இந்த 4 கான்செப்டை தாண்டி எதுவுமே இருக்காது. இது 4த்துக்குள்ளதான் வந்து எல்லா லாஜிக்குமே வந்து நம்மளுக்கு சுத்தி வரும். கிரியேட் பண்ணும் போஸ்ட், ஒருத்தவங்க வந்து ரீட் பண்ணோம், ஒருத்தவங்க நீங்க கிரியேட் பண்ண போஸ்ட் நீங்களே அப்டேட் பண்ணதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இல்ல எனக்கு அந்த போஸ்ட் தேவையில்ல அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து கோடிங் பார்ட் உள்ள போயிடலாம். ஸோ ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு நோ த HTML, CSS and the JavaScript. And if you don't know that, no problem, just listen to the class. When you join my course, I'm going to teach you the all HTML and CSS. Not only the CSS, I'm going to teach more than 5 frameworks like the Bootstrap and everything. And இன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா Bootstrap வந்து ஆட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன்ல. Then the JavaScript, for the JavaScript you're going to learn a in-depth knowledge in my courses. Okay guys, then the React. ஸோ ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோட் பண்றதுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா VS Code அப்படின்ற ஒரு எடிட்டர் வேணும். ஓகேங்களா? இந்த எடிட்டர் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எடிட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க. இந்த எடிட்டர் தான் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம இங்க தான் கோட் பண்ணுவோம். இங்க கோட் பண்றது தான் நம்ம வந்து அவுட்புட் நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து Node.js தேவை. ஏன் Node.js ரியாக்ட் பண்றதுக்கு Node.js ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ட் டிபெண்ட் அப்பான் ஆன் த Node.js, so that we need a Node.js. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த Node.js இந்த URL பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் Node.js டைப் பண்ணீங்கன்னா அந்த URL உள்ள போனீங்கன்னா காமிக்கும். ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூசருக்கு. நான் வந்து மேக் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க விண்டோ யூஸர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக் திஸ் அண்ட் டவுன்லோட் அண்ட் ட்ரை டு கெட் தட் அவுட். ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு 2-3 வாட்டி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் at the last point is going to ask you that in install, if you install that it's going to open. And install ஆனதுக்கு அப்புறம் நோட் வந்து சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போயிருங்க நீங்க. ஓகேங்களா? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நோட் NODE -v. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனால திருப்பி பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னால காமிக்க முடியல. இப்படி நீங்க நோட் -v அப்படின்னு V for version அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வெர்ஷன் வரும். 18.13 இருக்கலாம், இல்ல உங்களுக்கு 14 இருக்கலாம், இல்ல உங்களுக்கு 15 இருக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ்லி டவுன்லோட் பண்ண நோடு, ஸோ அதனால எனக்கு வந்து இது 13 காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லி யுவர் மிஷின் காட் தட் Node.js. ஸோ இதுதான் அடுத்த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் வாட் we need a React. So this is the React documentation. ஓகேங்களா? இதுதான் documentation. So இந்த documentation அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, React and a JavaScript library for building the user interface. So what is user interface? So the user interface is what are the things you are seeing in this web. Okay, so இது எல்லாமே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். உங்க கண்ணால என்னெல்லாம் பாக்குறீங்களோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு இந்த React யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இது எல்லாமே என்னால வந்து இன்னைக்கு கண்டிப்பா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. But once you join the class, I will explain in more in-depth concept. I will try to give you the example how this
application, how this framework is working under the hood. Okay, and the knowledge because I've been in this field last 5 years, guys. I know what are the mistake I made, because in that mistake only I learn a lot of things. So I know how the students are struggling to learn the programming. So I'm here to help you to come out from the fearness from your heart. Okay, so don't worry about that. Now the second part. So எப்படி நம்ம ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது நம்ம அப்ளிகேஷன்ல முதல் கேள்வி அதுதான் அடுத்த கேள்விக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ நான் டாக்ஸ்குள்ள போறேன். ஸோ டாக்ஸ்குள்ள போனீங்கன்னு பாத்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு படிக்க தேவையில்ல. இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம மோஸ்ட்லி அந்த சிடிஎன் லிங்க்லாம் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஆட் டு ரியாக்ட் இது வந்து சிடிஎன், இது வந்து சிடிஎன். ஸோ இந்த சிடிஎன் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம், பட் இது வந்து ரெக்கமெண்டட் வே கிடையாது. ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் வி கோயிங் டு டூ, வி கோயிங் டு யூஸ் அ கிரியேட் ரியாக்ட் நியூ ஆப். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமாண்ட் மட்டும் தான் நீங்க ரன் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, npx create react app அண்ட் என்ன ஃபோல்டர் நேம் வந்து நீங்க உங்க ரியாக்ட் ஆப்புக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இதை பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி விஎஸ் கோடுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ த சிம்பிள் திங் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ வாட் நவ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஜஸ்ட் 1 minute guys, just 1 minute. ஓகே, ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கமிங் பேக் டு மை டாக். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டாக். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ த நியூ ஃபோல்டர். ஸோ நீங்க விண்டோ யூஸரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேற மாதிரி இது இருக்கும் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்க. நான் வந்து பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம். ஓகே, ஸோ நான் வந்து இதை வந்து என்னோட டெர்மினல்ல ஓப்பன் பண்ண போறேன். ஸோ நியூ அட் த ஃபோல்டர் டெர்மினல்ல ஓப்பன் பண்ணனா இது வந்து என்னோட டெர்மினல்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த பிளாக் போஸ்ட்டுக்குள்ள ரியாக்டோட டிபெண்டன்சி ஆஃப் ஆல் த ஃபோல்டர்ஸ் வந்து நான் போடணும். ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் போடணும். ஸோ வாட் த கமாண்ட் தே கிவ் ஹியர். ஓகே, நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். npx create react app அது மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து மை ஆப்ன்ற ஃபோல்டர் வைக்க தேவையில்ல, நான் ஆல்ரெடி கிரியேட்டட் த ஃபோல்டர். ஸோ கமிங் பேக் டு மை டெர்மினல். ஓகே, I'm just going to paste that. And after paste பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ./ அப்படின்னு கொடுத்து ஒரு என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணீங்கன்னா it takes some few minutes நினைக்கிறேன். few minutes ஆகும் கண்டிப்பா. ஸோ அது வந்து அந்த டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணலாம். பிகாஸ் people attention will leave if I'm not keep on if I stop talking. Okay, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா ஏன் வெயிட் பண்ண சொல்றேன்னா, கண்டிப்பா யூ கோயிங் டு கெட் a good knowledge about the programming today. So don't worry, I will give you how the React is working, how the Firebase is working. என்னால இப்போ வந்து டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். because we have only the 3 hours of time. Within that I want to show you all the things, how to create a web like a blog post, and also how to work with the functionality and how to add the stylings and everything. So if you please wait for that, and at the end of the section you're going to have the good knowledge about the programming, and not only in programming, and you can get the idea of how to code in this world. Okay, so we'll wait for 2 seconds guys. If you have any doubt, just you can ask me in the comment guys. So நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம். சாரி, நான் வந்து டக்குன்னு கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறேன், கொஞ்சம் சாரி. பிகாஸ் நான் வந்து நிறைய இங்கிலீஷ் பேட்ச் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப சாரி அதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து ஆன்சர் பண்றேன் உங்க கொஸ்டினுக்கு. ஸோ என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்குங்களா? பிகாஸ் நான் மைக் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு. அதுல கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு சொல்லுங்க guys. என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? எப்படி? டேட்டா அனலிஸ்டிக் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரோ. ஐம் நாட் தட் பார்ட் பிகாஸ் வி ஆர் த டெவலப்பர் ஹியர். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ அது வந்து நம்மளால எனக்கு கரெக்டா எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியும். பிகாஸ் நான் வந்து தப்பான விஷயங்கள் சொல்லிட்டுனா அது தப்பாயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஸ்டாப் பண்றேன். நான் வந்து ரிசர்ச் பண்ணுவேன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஆப் பில்ட் பண்ண முடியுமா? உங்களால கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு கட்டாயமா ஆப் பில்ட் பண்ண முடியும் ப்ரோ. ஆனா ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக தான் லைப்ரரின்றது. ஓகேங்களா, லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான், ரியாக்டோட லைப்ரரி. நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து யூஸ் பண்ணும்போது ரிப்பீட்லி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நம்மளுக்கு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி வி ஹேவ் த
piece of code, we going to take that code and we can use that easily. So அது வந்து என்ன பண்ணும் நம்மளுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டைம் வந்து அது ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா ரியாக்ட் படிக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியலனா ரியாக்ட் கண்டிப்பா படிக்க முடியாது. படிக்க முடியாதுன்னுட்டு இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன ஒரு அட்வைஸ் பண்றேன்னா, பிஃபோர் யூ ஆர் கெட்டிங் டு எனி ஃப்ரேம் ஒர்க், எனி லைப்ரரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோர் ஃபண்டமெண்டல் வந்து நல்லா படிங்க. பிகாஸ் நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போகணும், நல்ல ஒரு விஷயங்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா, கட்டாயமா ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தேவை. அந்த பேசிக் நாலேஜ் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த இனிஷியல் பாயிண்ட்ல தான் இருக்கும். அந்த இனிஷியல் பாயிண்ட் ஃபார் த React is the HTML, CSS and the JavaScript. If you're not good at it, and how can you able to code good at React? So this is an actual proper question, right? So this is the reason why I'm saying to learn JavaScript before you are entering to the React, guys. Okay, so now நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் தி ஃபோல்டர்ஸ் நவ. சோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னோட VS கோட் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் மை VS கோட். நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த VS கோட் வந்துரும். சோ இப்படி தான் இருக்கும் VS கோட். சோ இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை கிளியர் பண்ணி நான் வந்து ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட VS கோடுக்கு வந்து நியூ விண்டோ. நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும் அது. சோ ப்ரீவியஸ்லி இருக்க VS கோட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்க VS கோட். ஸோ இந்த VS கோட்குள்ள நான் இப்போ என்னோட ஃபோல்டரை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கோப் பத்தி சொல்லணும்னா, ஸ்கோப் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க நம்ம கண்டிப்பா வந்து டவுட் செக்ஷன் வந்து லாஸ்டா வச்சுக்கலாம். அப்படிங்க எல்லாம் டவுட் வேணா கேளுங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் பிகாஸ் ஐ நீட் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளோ கரெக்டா இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் வந்து எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதை வந்து நான் ப்ராப்பரா உங்களுக்கு நான் கொடுக்கணும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வில் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் வித்தின் சூன். Then you can ask me a lot of questions about the programming or the React or HTML, CSS. I will give you the clear explanation about that. Sorry if it hurts you. I'm very sorry because நான் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்ல, கட்டாயமா உங்களோட டைம் வந்து நான் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன். வேற ஒரு எந்த விஷயத்துக்காகவும் இல்ல. ஸோ ரியாக்ட் விசஸ் ஃப்ளட்டர்னா கண்டிப்பா ரியாக்ட் விசஸ் ஃப்ளட்டர்ன்றது இது இல்ல ப்ரோ. React is for the web and React Native is for the mobile app development. So the Flutter is for also the mobile app development. React Native வந்து பாத்தீங்கன்னா behind வந்து பாத்தீங்கன்னா Facebook இருக்காங்க. Flutter ஓட behind பாத்தீங்கன்னா Google இருக்காங்க. So I think Flutter is good because என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெவலப்பரா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மொபைல் ஆப் பத்தி ஒர்க் பண்ணும்போது Flutter வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் சின்டாக்டிக் வைஸ். ஸோ தென் லாஜிக் வைஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹார்டஸ்ட் திங் தான். பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். நீங்க லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் சேலஞ்சஸ்லாம். அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் கெட் எ ஆசம் நாலேஜ் அண்ட் யூ வில் பிகம் எ கிரேட் டெவலப்பர். ஓகே, தென் நான் இந்த VS கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வில் பேக் டு த கோட் நவ். நான் இந்த ஃபோல்டரை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோட VS கோடுக்குள்ள நான் போட போறேன். ஓகேங்களா? ஸோ போட்டாச்சு. வாவ், சூப்பர். ஸோ நவ் it's open and we have a lot of folders and files here. Okay, so நான் வந்து இப்போ ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். So the node modules-ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் உங்களோட மாடியூல். உங்களோட ப்ராஜெக்ட்கான தேவைக்கான டிபெண்டன்சிஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். எந்தெந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையோ, எந்தெந்த மாடியூல்ஸ்லாம், பொருட்கள்ன்றதை நம்ம மாடியூல்ஸை தான் நான் சொல்றேன். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ராஜெக்ட் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த நோட் மாடியூல்ஸ்ன்றது. ஓகேங்களா? So then we have two things. One is the public and the source. So React la pathina module pattern அப்படினு சொல்லுவாங்க. Reveal pattern, module pattern, singleton pattern. There is a lot of patterns. So once you come and join my course, I will explain you all the patterns. So patterns வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, to maintain the code and for to reusability. ஓகேங்களா? code reusability வந்து reduce பண்றதுக்காக. So அந்த ஒரு விஷயத்துக்காக தான் patternறது யூஸ் பண்ணுவாங்க. So if you don't know what is pattern and the things what I am speaking to you, don't worry. You don't want to know all of these things for today, but the thing is, whatever we're going to learn in this specific process, நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நம்ம அந்த ரொம்ப ஷார்ப் இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய டெவலப்மெண்ட் வேலைக்கு போயிட்டு குவிட் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. ஏன்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட் டு கிவ் ஆல் த நாலேஜ் வாட் ஐ ஹேவ், பிகாஸ் இன் த லாஸ்ட் 5 years I created a lot of project and also I work with a great developers. Okay, நிறைய டெவலப்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நாட் ஒன்லி இன் திஸ் இந்தியன் டெவலப்பர்ஸ், நான் வந்து US டெவலப்பர்ஸ் கூட எல்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஐ நோ how they think, how they put a logic into solve some
good problems. So I will teach all the things, guys, once you get into my course. So today I just want to show my skill how to create this React and the Firebase. So now we have this public folder. The public folder தான் வந்து உங்களோட entry point. ஓகேங்களா? So before that, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னன்னா, எல்லாருமே வெப்சைட் யூஸ் பண்ணிருப்பீங்க. கட்டாயமா வெப்சைட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான வெப்சைட். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வரைகிறேன் இதில். ஓகே, ட்ரெடிஷ்னல் வெப்சைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன், ட்ரெடிஷ்னல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜை நீங்க கிளிக் பண்ண அது வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு navigate one page to the another page. But single page application அப்படி கிடையாது. ஒரே ஒரு HTML தான் இருக்கும். அந்த HTML பேஜுக்குள்ள we going to put a lot of component. We can inject the component inside to one file. So that file is index.html. So this is your main file. ஓகேங்களா? இந்த ஃபைலுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து போட போறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுல அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் how the folder structure will work, பிகாஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் கரெக்டா. ஏன்னா அன்வான்ட் திங்ஸ் நமக்கு வேண்டாம். நான் இந்த ஃபோல்டரோட நேம் வந்து இப்படியே இருக்கும் போது. ஓகேங்களா? So this is your basic code of this HTML. and இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த எலிமெண்டோட ஐடி பாத்தீங்கன்னா ரூட் அப்படின்னு இருக்கு. இந்த டிவ்வுக்கான ஐடி பாத்தீங்கன்னா ரூட் இருக்கு. ஸோ இந்த ரூட் வந்து எங்க கால் பண்ணப்படுது? ஸோ இந்த ரூட் வந்து எங்கேயோ ஒரு விஷயத்துல கால் பண்ணப்படணும். ஸோ திஸ் இஸ் த பப்ளிக். ஓகே, அண்ட் வி ஹாவ் த சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. CSS, JS, டெஸ்ட், இண்டெக்ஸ், லோகோ, ரிப்போர்ட் வெப் வெக்டர் அண்ட் செட்டப் டெஸ்ட். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த index.html வந்து எங்க வந்து இன்க்ளூட் பண்ணப்படும் பாத்தீங்கன்னா இந்த index.jsல தான் படும். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து root react dom.create root document.get element by id. What is that? Document.get element by id. So documentன்றது உங்க HTML. So that is the HTML from here. Okay, this HTML. In the documentல இருந்து get element by id. So this is the id. So what is the name of that id? Root. So what they are calling here? root, right? So இப்படிதான் வந்து கால் பண்ணப்படுது. அந்த HTML வந்து இங்க கால் பண்ணப்படுது. இந்த ரூட்ன்ற வேரியபிள்ல அதை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரூட் வேரியபிளை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டர் பண்றாங்க. ஸோ வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லை guys. ஜஸ்ட் நீங்க கடைக்கு போகும்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு போறீங்க வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். பிகாஸ் சிம்பிளா சொன்னாதான், ரொம்ப ஜோக்கா சொன்னாதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? படிக்கிறதுக்கு. ஸோ நீங்க கடைக்கு வந்து ஒரு கூடை எடுத்துட்டு போறீங்க வச்சுங்களேன். நம்ம எது கடைக்கு போறோம், ஒரு காய்கறி வாங்க போறோம் வச்சுக்கோங்களேன், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வாங்க போறோம். ஸோ கண்டெய்னர் வந்து எம்டியா இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம பொருட்கள் போட போறோம். என்னென்ன காய்கறி போட போறோம், லைக் டொமேட்டோ ஆர் ஆனியன் ஆர் வாட் எவர் த திங் இஸ். ஓகே, ஸோ வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர். ஸோ ப்ரோக்ராமிங்ல கண்டெய்னர் வரும் பொழுது நம்ம வந்து காய்கறி போட முடியாது. நம்ம வந்து என்ன போடுவோம்னா டேட்டா டைப்ஸ் போடுவோம். வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் we have in programming? So we have the string, numbers, boolean, object and array, lot of things, right? So இதெல்லாம் பிகினரா இருந்து உங்களுக்கு தெரியலனா no problem. So it's okay. So we can give you a lot of ideas now when you get into the classes. Okay, now இந்த ரூட்ன்ற எலிமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்டை போட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்குள்ள அந்த ரூட் டாக்குமெண்ட்குள்ள என்ன போடுறாங்க, அந்த ரூட் எலிமெண்ட்குள்ள என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ன்ற ஒரு விஷயத்தை போடுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிக்ட் மோட்லாம் தேவையில்லை பிகாஸ் தட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். I don't want to explain all these complicated things now. Okay, just I want to make it very simple to understand the clear way. ஸோ அங்க வந்து ஆப் அப்படின்றது ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப் எங்க இருந்து வருது அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ ஆப் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா app.js அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஃபைல் இருக்கு, தெரியுதுங்களா? இதை நான் இப்போ ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா இங்க ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எலிமெண்ட், இந்த ஆப்ன்ற காம்பனன்ட் வந்து காம்பனன்ட் இருந்து ஒண்ணு இல்ல கைஸ், ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெட்டர்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க, ஒரு பேராகிராஃப்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, தென் ஒரு லிங்க் வச்சிருக்காங்க, தென் லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் த மெயின் பாயிண்ட் they are exporting here. So எதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க? இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நான் வந்து அதை ஒரு இடத்துல கால் பண்ண முடியும். அப்போ இதை எங்க கால் பண்ணிருக்காங்க நான் காமிச்சேன், இந்த index.jsல கால் பண்ணிருக்காங்க. எப்படி கால் பண்ணிருக்காங்க? இங்க இம்போர்ட் பண்றாங்க. So the library is exporting the app component from here and we are importing that app here and we are calling that inside that root. So now இப்போ நம்ம வந்து இந்த ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? everything is okay now, everything is good, everything is going good. Now I'm just going to run this. So நான் வந்து இந்த blog post அப்படின்ற
ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். அதுதான் நம்மளோட ஃபோல்டர், நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா package.json அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த package.json டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு தேவையான அனைத்துமே இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைக் ரியாக்டை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து ரியாக்டை ரன் பண்ணணும்னா உங்களுக்கு ரியாக்ட் வேணும், ரியாக்ட் டாம் வேணும், ரியாக்ட் ஸ்கிரிப்ட் வேணும், வெப் வைட்டல்ஸ் வேணும். ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து இன்பில்டாவே வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாச்சும் மாடியூல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து அதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஓகேங்களா? தென் we have a script. So இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க npm அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணணும். npm நோட் பேக்கேஜ் மாடியூல். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட நோட் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ்ல போயிட்டு நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். npm start start. So when I enter this, it is going to open up in my browser. So successfully it is now loading and this screen is available in our browser. So இதுதான் guys உங்களோட ஆப் காம்பனன்ட் வந்து ரிட்டர்ன் பண்றது. ஸோ நான் அதை தான் சொன்னேன், they have a image here. ஸோ அந்த இமேஜ் தான் வந்து இங்க ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? they have a edit app source and the save to reload. ஸோ அந்த டெக்ஸ்ட் இங்க காமிக்குது. then learn react with me அப்படின்னு நான் ஒரு டைப் போட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணனா எனக்கு இங்கேயுமே வந்து அது அப்லோட் ஆயிடும். இங்க பாத்தீங்களா, லேர்ன் ரியாக்ட் வித் மீ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. ஸோ இப்படிதான் காய்ஸ் வந்து ஒரு ஆப் வந்து ரன் ஆகுது. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் லைக் இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் எ பிகினர், இன்னைக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், பிகாஸ் வி கோயிங் டு learn a lot of things. Okay, so இது வந்து இனிஷியல் டைம் தான். ஸோ நான் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரே நிமிஷம் கமெண்ட் மட்டும் படிச்சுக்கலாம். இட் டேக்ஸ் டூ மச் டைம் டு இன்ஸ்டால் Node.js in Linux OS. அது உங்களோட இன்டர்நெட் பொறுத்து தான் ப்ரோ இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் லினக்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்றது இல்லை. நான் பேசிக்லி ஐ ஒன்லி யூஸ் ஃபார் த நார்மலா தான் நான் மேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு லினக்ஸ் அப்படின்னு தெரியல எனக்கு. பட் அப்படிலாம் கிடையாது, பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லினக்ஸ் யூஸ் பண்றாங்க ஃபார் த Node.js. அப்படி ஒன்றும் கிடையாது, ஈஸி தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் யூ ஹேவ் சம் ப்ராப்ளம் இன் யூர் மிஷின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது எப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து இப்போ பேக் டு த project. Now I'm just going to take all these things guys. Okay, I'm just going to take all these things from here. Okay, so இந்த ஆப் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த ஆப் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நல் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகுது. நல்னா நத்திங். ஓகேங்களா? எதுவுமே இல்லை. இப்ப நான் சேவ் பண்ணனா நான் நத்திங் சொல்லியிருக்கேன். ஸோ நத்திங் நான் சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து எதுவுமே வரக்கூடாது. சக்சஸ்ஃபுல்லி எனக்கு வந்து ஒரு ஒயிட் பேஜ் காமிக்குது. ஏன் காமிக்குதுன்னா பிகாஸ் ஐ ரிட்டர்ன் நல். திஸ் ஆப் காம்பனன்ட் நவ் இஸ் ரிட்டர்னிங் நல். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டெலீட் அன்வான்டட் திங்ஸ். ஓகேங்களா? இந்த மேனிஃபெஸ்ட் அண்ட் லோகோ அண்ட் ஃபேவிகான் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே நான் டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் தேவையில்ல, பிகாஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் திஸ் ரோபோ.txt இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வெப் வைட்டல், இந்த வெப் வைட்டல் வச்சுக்கலாம், அண்ட் லோகோ அண்ட் இந்த சிஎஸ்எஸ்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. ஒரே ஒரு சிஎஸ் மட்டும் இந்த டெஸ்ட் இதெல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோகோ வந்து நான் எடுத்துடுறேன், பிகாஸ் we are not having the logo. நம்ம டெலிட் பண்ணியாச்சு அந்த லோகோவை. அதே மாதிரி index.html வேற என்ன எரர் இங்க காமிக்குது, cannot resolve the app.css. ஸோ சிஎஸ்எஸ் வந்து இந்த சிஎஸ்எஸ் நான் டெலிட் பண்ணியாச்சு, அதனால எரர் காமிக்குது. பாருங்க அந்த சிஎஸ்எஸ் இல்ல, அதனால எரர் கிளியரா காமிக்குது. cannot resolve app.css because I deleted that. So நான் அதை எடுத்துட்டு நான் இப்போ ஃபைலை சேவ் பண்ணா successfully my project was compiled. If I come back to my browser, it's going to show everything is working perfect. Now instead of null, I'm just going to return a string called hello guys. Save பண்றேன். Now I get a hello guys. Oh, successfully I'll get everything. Okay, so இப்போ வரைக்கும் நான் சொன்னது பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு React application வந்து starting and how it running. So அது வரைக்கும் நான் perfectly explain பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். So now the point we're going to do for the React, நான் என்ன பண்ண போறேன்னா guys, நான் வந்து கமாண்ட் மட்டும் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல போனோம். ஸோ ஃப்ளோல போனாதான் உங்களுக்கும் புரியும், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஸ்கிப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் மை okay, so it's okay. So now we back to the
process of the project. Okay, again, once more now I will show you what's the project, what the project is going to build. So this is the project. Okay, so where is the project? Here's the project. This is the simple blog post. So the blog post is going to have the home page, create post page, and login page. And create பண்ண post எல்லாமே வந்து இங்க viewable-ஆ இருக்கும். So visible-ஆ இருக்கும். இங்க நீங்க போடுற text and delete பண்ண முடியும் அந்த post. So user can log in using the Firebase. So first I want to show you what is Firebase. So the Firebase is a backend service provided by the Google. Okay, so that is one of the cool thing we have. So we don't want any backend service like the Node.js or the PHP or something like that. So நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாகின் பண்ணலாம். கட்டாயமா ஒரு அக்கவுண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க Firebaseல, and then click this get started. So இது வந்து உங்களை ஒரு பேஜ் கொண்டு போவோம். ஓகேங்களா? So நான் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக். ஓகேங்களா? ஜஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், ப்ராஜெக்ட் நேம். தென் ஐ கிளிக் கண்டினியூ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் அனாலிட்டிக்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். தென் கிரியேட் ப்ராஜெக்ட் பட்டன் கிளிக் பண்ணேன். இட் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ் டு கிரியேட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, ஜஸ்ட் 1 minute guys. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? So successfully now this project was created guys. Now நான் என்ன பண்றேன்னா click continue கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ஒரு பேஜ் வந்து நேவிகேட் பண்ணுது. ஓகே, so what is this page? So இந்த பேஜ் தான் வந்து உங்களோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? இந்த டேஷ்போர்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. So we have the Apple and Android and web. So நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது வெப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், because we are a web developer and we have the services called like என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கு நீங்க சைட்ல இருக்கு பாருங்க. authentication நம்ம இன்னைக்கு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம். ஆப் செக் நம்ம அது யூஸ் பண்ண போறது இல்ல. தென் Firestore database to store all the data to store in a database. ரியல் டைம் டேட்டாபேஸ் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போறது இல்ல, ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு. தென் we can store some files like images or song like the music or video. அது மாதிரி ஹோஸ்டிங்கும் இருக்கு. some functions like methods and functions, and we have the machine learning யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா only for the authentication and the Firestore database. So this நம்ம இப்போ இந்த Firebase வந்து நான் எப்படி என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்றதுன்றது ரெண்டாவது கேள்வி நம்மளுக்கு, ரைட்டுங்களா? ஸோ நம்ம Firebase வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சார். இப்போ நம்ம வந்து இதை எப்படி நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்றது உங்களோட ரெண்டாவது கேள்வி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வெப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி இது நம்ம ப்ராஜெக்ட் நேம், நம்மளுக்கான ஐடிலாம் வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட ஆப் நேம் வந்து நான் வந்து ஒரு நேம் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்னா மை பிளாக் அப்படின்ற ஒரு நிக் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்றேன். என்னோட ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்றேன். So hosting நான் இப்ப பண்ண போறது இல்ல, சோ அதனால just we will keep it very simple. Okay, I'm going to use a npm. நான் வந்து ஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. சோ இந்த ஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ண போறது, instead of I'm going to use the npm. So நான் வந்து இப்போ React Firebase வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். அதுக்கு வந்து நான் இந்த சின்ன கமாண்ட் வந்து ரன் பண்ணனும், npm install Firebase. சோ இந்த npm install Firebase எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடியூல் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாடியூலுக்குள்ள Firebaseன்ற மாடியூல் இருக்கு. நான் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணனும். சோ அதுக்கு நான் ஒரு புது டெர்மினல் வந்து ஓபன் பண்ணி நான் இந்த ஜஸ்ட் இங்க காப்பி பண்ணி I just going to give the enter here. Okay, enter பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி இது வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். வில் வெயிட் ஃபார் லைக் 2 or 3 seconds. ஸோ இந்த டைம்ல நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஸோ ஹவ் மை டீச்சிங் அண்ட் ஹவ் த எக்ஸ்பிளனேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். I get some hope to understand how you guys are getting the understand by me. I don't know why this. Yeah. Take some time. Wait, we'll delete this. இதையும் delete பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலாம். இது ஏதோ பக் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தென் npm install Firebase. So it will take some time to install. இன்ஸ்டால் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். Good sir, thank you so much. Thank you so much. Because your command only give me a hope to teach in a good way. அந்த ஒரு விஷயத்துக்காக தான்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இது இன்ஸ்டால் ஆயாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும், இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஃபயர் பேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ த செகண்ட் திங், நான் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? இப்போ நம்ம செகண்ட் திங் வந்து நம்ம இந்த ஃபயர் பேஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபயர் பேஸை எப்படி வந்து ஆட் பண்ணுது? ஏன்னா நான் நிறைய பேர் டீச் பண்ணும்போது நிறைய டெவலப்பர்ஸ் வந்து நான் டீச் பண்ணிருக்கேன். லைக் ஈவன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் அவங்கலாம் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் என்கிட்ட ஒரு 1 year or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கை வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி ஃபயர் பேஸ் வந்து எப்படி இது பண்றது தெரியல அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் guys, it is so simple. Firebase is so cool, you know. Coming back here to my Chrome, so we have a initialize Firebase and begin using the SDK for the products that you like to use. ஸோ இந்த எஸ்டிகேவை தான் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ள யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சின்ன ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி என்னோட விஎஸ் கோடுக்குள்ள வந்துடுறேன் நான். ஓகே, ஸோ விஎஸ் கோடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் நான் கிரியேட், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நான் வந்து இந்த சோர்ஸ்ன்ற ஃபைலுக்குள்ள நான் கிரியேட் பண்ண போறேன் ஒரு ஃபைல். ஸோ ஃபைல் நேம் எல்லாருமே வந்து என்ன வைப்பாங்கன்னா மோஸ்ட்லி Firebase config, ஓகே, .js with the extension of js. ஸோ இதை கொடுத்துட்டு நான் வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு சொல்லி. ஸோ Firebase வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் இதெல்லாமே நான் எடுத்துறேன். ஸோ இதுவும் நான் எடுத்துறேன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இனிஷியலைசிங் த ஆப் ஃப்ரம் த Firebase. ஸோ Firebase நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. தென் Firebase கான்ஃபிக்மே வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஐ கீ இருக்கு, auth domain and project id, storage bucket and messaging center id, app id. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இந்த ஆப் அவங்க எங்க இனிஷியலைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதில் தான் இனிஷியலைஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்ல இந்த Firebase config-ன்றதை ஆட் பண்றாங்க. தென் இட் டேக்ஸ் த ஆப். ஓகே, இனிஷியலைசிங் த Firebase and const is the variable, constant variable to create a variable in a JavaScript. So app யூஸ் பண்ணி equal to the expression equal to initializing the app. யார் இனிஷியலைஸ் பண்றோம் நம்ம இங்க? this Firebase configuration. So initialization பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லி. தென் நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு 2 விஷயங்களோட சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். ஒன்னு வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் நான் கிளிக் பண்ணா இட் டேக்ஸ் மீ டு சம் நியூ டேஷ்போர்ட். இட்ஸ் ஆஸ்க் மீ கெட் ஸ்டார்டட் பட்டன். ஸோ நான் இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இட் ஆஸ்கிங் மீ கெட் ஸ்டார்டட் வித் Firebase auth by adding your first sign in method. ஸோ ஒரு ஆப் வேணும்னா கட்டாயமா நம்ம வந்து சைன் இன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் தென் ஒன்லி த app know you are the user of that app. So now I'm just going to use only the Google provider. நீங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க அப்புறமா யூஸ் பண்ணிக்கங்க. நான் எல்லாமே ஒரே ஸ்டெப் தான். நான் கூகுள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ப்ராஜெக்ட் ஐடி கேட்கும், அண்ட் தென் என்னோட இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ இது வந்து கொடுத்துங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும், நீங்க எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லோட் ஆகிட்டே இருக்கு, லோட் ஆகிட்டே இருக்கு, லோட் ஆகிட்டே இருக்கு. ஏன் லோட் ஆகுதுன்னா பிகாஸ் இட் டேக் சம் டைம் டு கிவ் த டேட்டா ஃபார் அஸ். ஓகே, தென் ப்ரொவைடர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இவங்க தான் நம்ம யூஸ் பண்ண போறது கூகுள் ப்ரொவைடர் எனேபிள்ட். ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி டன். நவ் அண்ட் ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ த Firestore டேட்டாபேஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு டேட்டாபேஸ். இங்கதான் வந்து நம்ம ஃபைலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நான் இதுவுமே வந்து கிரியேட் டேட்டாபேஸ்ன்றதை நான் கிளிக் பண்றேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அ டெஸ்ட் மோட். ஃபார் நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இல்லை ப்ரொடக்ஷன்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷன் மோட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ நெக்ஸ்ட் ஹியர். ஓகே, இது வந்து என்ன கேட்கணும், உங்களுக்கு பக்கத்துல இருக்க சர்வர் வந்து எதுன்னு கேட்கும். நான் வந்து இந்த சவுத் ஏஷியா சவுத் மும்பை இதுதான் நம்ம பக்கத்துல இருக்க சர்வர். நான் இதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு generate all the information for us. Sorry guys, I'm not feeling well, so அதான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கதான். So then it takes some time. Just we should want to wait because when it's come to programming, கண்டிப்பா உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. நான் எப்பவுமே ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டாத. கட்டாயமா பொறுமையா இருங்க, நல்லாவே படிக்கலாம், நல்லாவே டெவலப்பர் ஆகலாம் நீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் இஸ் லைக் டேட் ஒரு பக்கெட்டா வச்சுக்கலாம். அந்த பக்கெட்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் போட போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கலெக்ஷன் நவ். ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு நம்ம அப்புறமா வரலாம். நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. தென் ஆத்தென்டிகேஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த 2 சர்வீஸ் தான். இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 2 சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கமிங் பேக் டு த விஎஸ் கோட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றது 2வது கேள்வி நம்மளுக்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் சம் வேரியபிள்ஸ் guys here. ஓகே, ஸோ const app
not app, DB, database. நான் வந்து ஒரு database வந்து create பண்ண போறேன். So நான் அங்க create பண்ண database. So how can I get the database from here to my VS Code? Okay, to my project. To get the database, so அந்த database வந்து பாத்தீங்கன்னா Firestore. ஓகேங்களா, import. நான் Firebase வந்து import பண்ண போறேன். என்ன import பண்ண போறேன்னா get Firestore, FIRESTORE. ஓகேங்களா, get Firestore. நான் எங்க இருந்து import பண்ண போறேன்னு சொன்னா from Firebase /Firestore STORE. ஓகே, ஸோ இது இங்க இருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லி நான் வந்து நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸை நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் ஐ வாண்ட் டு இம்போர்ட் மை ஆத்தன்டிகேஷன் அண்ட் ஆல்சோ த ப்ரொவைடர். ஓகேங்களா, யார் ப்ரொவைடர்? கூகுள். ஸோ நான் இந்த கூகுள் ப்ரொவைடரும் நான் வந்து இம்போர்ட் பண்ணணும் என்னோட ப்ராஜெக்ட்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும், பிகாஸ் தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு from there. Okay, get auth, auth means the authentication. Then I want to import Google. நான் இப்போ என்ன டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்ணி காமிக்க முடியாது guys, at last நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, நான் வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் நான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 50 or 60 டைம்ஸ் பண்ணிருப்பேன், அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து எல்லாமே அப்படியே இருக்கு நம்மளுக்கு. ஸோ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் Firebase /auth. நல்லா பாருங்க, நான் இனிஷியலைஸ் பண்ணது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு Firestore அண்ட் ஆத்தன்டிகேஷன். ஸோ நான் அதை தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், Firestore அண்ட் ஆத்தன்டிகேஷன் இந்த ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடர்ன்றது ஆத்தன்டிகேஷனோட ஒரு சர்வீஸ் வந்து இந்த ப்ரொவைடர். ஸோ அந்த சர்வீஸையும் நான் இங்க வாங்கியாச்சு ஃப்ரம் த Firebase auth அண்ட் டேட்டாபேஸ் வந்து ஃப்ரம் த Firebase store. ஓகேங்களா, இப்போ நான் இந்த டேட்டாபேஸை இங்க கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? கெட் ஸ்டோர், Firestore. ஸோ அதுதான் நேம் கொடுத்துருக்கோம், Firestore. ஓகேங்களா, அப்போ இந்த Firestoreக்கு எந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இந்த ஆப் தானே யூஸ் பண்ண போறீங்க. அந்த ஆப் எதில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆப்ன்ற வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அந்த ஆப்பை இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம், ஆத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ணோம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ கான்ஸ்ட் auth ஈக்குவல் டு கெட் auth, ஆத்தன்டிகேஷனை கெட் பண்ணோம். ஸோ அதுதான் நான் இங்க வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் guys, வெரி சிம்பிள். ஓகே, ப்ரோக்ராமிங் வந்து காம்ப்ளிகேட்டடே கிடையாது. நீங்க அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு டெவலப்பர் ஆயிடலாம். Const, then I want to get a provider. Provider யாரு? Google provider, ரைட்டுங்களா? Provider PROVID. நீங்க இங்க என்ன வேரியபிள் நேம் என்ன வச்சுக்கலாம், அது நானா கொடுக்குற நேம் to make a sense, அவ்வளவுதான். So equal to new Google auth provider. ஸோ அதுவுமே நான் வந்து அந்த மெத்தடை இங்க இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கினதை மட்டும்தான் இங்க நான் கால் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இங்க கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லி நம்ம எல்லாமே கால் பண்ணியாச்சு. பட் த செகண்ட் திங், நம்ம இந்த டேட்டா பேஸ், இந்த ஆத்தன்டிகேஷன், இந்த ப்ரொவைடர் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணணும். Firebase எக்ஸ்போர்ட் பண்ணதுனால தான் நம்மளோட ஆப்ல அதை இம்போர்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்மளோட ஆப்ல அதை யூஸ் பண்ண முடியும். அதனால இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு நான் ஆட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் போட்டோம், தென் இங்கேயும் எக்ஸ்போர்ட் போட்டு சேவ் பண்ணேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லி we did everything guys. So successfully we did everything. Okay, இவ்வளவுதான் Firebase ஓட செட்டப், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, I will give you the more explanation. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயமா கேட்கலாம் guys. So I will help you out to get கொஞ்ச நேரம் நம்ம கமெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்க சொல்லுங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து படிப்போம். என்ன உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருக்கா கைஸ் உங்களுக்கு? இப்போதைக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? குட் சார், கேன் வி கெட் தி சோர்ஸ் கோட்? கண்டிப்பா ப்ரோ, அட் லாஸ்ட் ஐ வில் புஷ் திஸ் ஆல் த கோட் இன்டு மை GitHub and you can go and get my code. ஓகேங்களா, ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். நீங்க வந்து எல்லா கோடுமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், அது நோ வரிஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா கைஸ்? ஏன்னா உங்களோட புரியல் தான், உங்களோட நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றது தான் என்னோட கான்ஃபிடென்ட். ஸோ நான் நல்லபடியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம we have the 3 hours. ஸோ 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் வந்து சொல்லி காமிக்கணும். ஸோ அதுவும் புரிய வைக்கணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயமே இங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான், ரைட்? சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ள போயிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட்ல வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நேவிகேட் பண்ணுவீங்க. ஹோம் பேஜ் டு சர்வீஸ், சர்வீஸ் பேஜ் டு
ஹோம் பேஜ், தென் ஹோம் பேஜ் டு கான்டாக்ட் பேஜ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ரியாக்ட்ல வந்து இன்பில்டாவே வந்து அந்த நேவிகேட் பண்றதுக்கான பேக்கேஜ் இல்லை. ஸோ அதனால வந்து நான் அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ டாம்ன்றது ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் அப்டேட் எல்லாமே யூஐல அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ நான் டுட்டோரியலுக்குள்ள போறேன். ஸோ இப்போ இந்த பேஜ்ல ஒரு பேஜுக்கும் நம்ம நேவிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம். ஸோ இதுக்கான கமாண்ட் நான் ரன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரவுட்டர் டாம். நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைரக்ட் போடணும். So coming back to my VS Code, I'm just going to paste that npm install react router DOM. So just click this enter and it's going to take some time to install all the code for us, guys. Then bro, we can send a value from one page to another page using JS. கண்டிப்பா சென்ட் பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பா சென்ட் பண்ணலாம். பட் திஸ் நான் வந்து இப்போ எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. ப்ராப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து ரியாக்ட் என்பிஎம்மே நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்மே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ த செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப், ரைட்? ஸோ நம்ம ஃபோர்த் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், செகண்ட் ஸ்டெப் ஃபயர் பேஸ் ஆட் பண்ணோம், தேர்ட் ஸ்டெப் ரியாக்ட் ரவுட்டர் ஆட் பண்ணிட்டோம். த ஃபோர்த் ஸ்டெப் நம்ம வந்து இப்போ ரவுட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து app.js குள்ள வந்துடுறேன் இப்போ. ஓகே, ஸோ app.js குள்ள தான் நம்ம வந்து ரவுட்டர்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு மேக் this more complicated. I want to give you a simple thing, but that thing is going to be very efficient, guys. Okay, ஸோ இந்த ஆப் வந்து இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றதை நான் சொல்றேன் இப்போ. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறது, ரிட்டர்ன்னா ஒன்றும் இல்லை guys, ஜஸ்ட் அது வந்து த்ரோ பண்ண போகுது, ஒரு விஷயத்த த்ரோ பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் a div here. ஸோ நான் இங்க கீழே வந்து மாத்திக்கிறேன், என்னோட ரியாக்ட் இதுக்கு மாத்திக்கிறேன், JavaScript React. ஓகே, ஸோ இந்த ஆப் காம்பனன்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஒரு div ஜெனரேட் பண்ணி இந்த divக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன், பேர் வந்து ஆப். ஓகேங்களா? கிளாஸ் நேம் வந்து ஆப். ஸோ இதுக்குள்ள divன்னு போட்டு ஒரு கிளாஸ் நான் வச்சுக்கிறேன், கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி. கண்டெய்னர் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் இங்க. ஸோ அந்த என்ன ரவுட் யூஸ் பண்ணணும்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன்ல இருந்து. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் browser router as router. ஓகேங்களா? தென் routes. நான் இதெல்லாம் என்னன்னு சொல்றேன் guys, இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன். டோன்ட் வரி, if you're a beginner, don't worry, just come and join my class. You're going to get a valuable knowledge because நான் கான்ஃபிடென்ட் இல்லாம சொல்ல மாட்டேன், நான் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நல்ல ஒரு ரிவ்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது guys. ஓகே, ஸோ browser router as router and routes and route and link. ஸோ நான் வந்து இப்போ இதை எப்படி வந்து wrap பண்ணணும், என்னோட அப்ளிகேஷன்ல நான் வந்து இதை எப்படி wrap பண்ணணும் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின் உங்க மைண்டுக்கு வரும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இங்க ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ண போறேன், ஒரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ரவுட்ஸ்குள்ள என்னென்ன போகுது, நான் சொன்னது 3 பேஜ் தான் guys. I'm coming back to my application here. You see we have the home and we have the create and we have the login. So I just want to create the 3 routes here. Okay, so route route. This route is going to take a path வந்து ஸ்லாஷ் அப்படின்றது தான் உங்க ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸ்லாஷ்ன்றது உங்க ஹோம் பேஜ். தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் another 2 பேஜ். ஸோ இதோட பாத் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் நான் இருக்க போறேன், கிரியேட் CREATE POST. தென் இன்னொரு பேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாகின் பேஜ். ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி we created the routes for 3 pages. One is for the home and another one is for the create post and another one is for the login page. So நான் இப்போ வந்து இந்த 3 ரவுட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் பேஜ் எங்கன்னு நீங்க அடுத்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதை 3த்தையும் நம்ம வந்து wrap பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேல நம்ம ஒரு விஷயத்த wrap பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தான் இந்த மெயின் ரவுட்டர். ஓகேங்களா? இவர் தான் மெயின். ஸோ இந்த ரவுட்டருக்குள்ள தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து wrap பண்ணணும். ஸோ நான் வந்து அவரையும் நான் கால் பண்ணிக்கிறேன். ரவுட்டருக்குள்ள நான் வந்து இவரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரவுட்டருக்குள்ள ரவுட்ஸ் இருக்கு, ரவுட்ஸ்குள்ள ரவுட் இருக்கு, புரியுதுங்களா? சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். இந்த சோர்ஸ் ஃபைல்டர்ல நான் வந்து ஒரு பேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இந்த பேஜஸ்குள்ள நான் சொன்ன பேஜ் வந்து 3 பேஜ் தான் guys. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா login.jsx
excuse me, login.jsx and home.jsx and create post .jsx. So everything we done here. Okay, login, home, create post. So அதுக்கு மேல ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த ரியாக்ட் அப்படின்னு நீங்க போய் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ES7 ரியாக்ட் ஸ்னிப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். ஓகேங்களா, இது வந்து ஸ்னிப்பட். ஸோ நம்மளோட டெவலப்பரோட லைஃப் வந்து ஈஸியா அது வந்து பண்ணி கொடுக்கும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க போய் நான் RAFCE அப்படின்னு டைப் பண்ணி டாப் ஹிட் பண்ணனா இது ஆட்டோமேட்டிக்லி ஜெனரேட் சம் கோட் ஃபார்ம். ஓகேங்களா, இது வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்து ஆட் பண்ணணும். இது பண்ணாதான் இந்த பேஜ் வந்து இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகும். பிகாஸ் we want to import the react for this page and we want to create this component. Component is just a function. This function is going to return something. That this function is returning some div with a value of create post. அதே மாதிரி இந்த ஹோம் பேஜுக்குமே வந்து RAFCE அப்படின்னு நான் டைப் பண்ணி சேவ் பண்றேன். அதே மாதிரி இந்த லாகினுக்குமே RAFCE அப்படின்னு டைப் பண்ணி. So I created the 3 pages guys. One is the login and the home and the create. That successfully. Okay, நான் இப்ப எப்படிப்பா இந்த பாத்துல வந்து நான் வந்து அதை இன்க்ளூட் பண்றது ரெண்டாவது கேள்வி. ரைட்டுங்களா, எலமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த எலமெண்ட்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் வந்து என்ன பண்ணணும்னா என்னோட ஹோம் வந்து நான் கால் பண்ண போறேன். HOME. ஓகேங்களா, ஹோம் அப்படின்னு கால் பண்ணியாச்சு. ஸோ இப்படியுமே கால் பண்ணலாம், ஒர்க் ஆகும். பட் இதை விட நான் ஈஸியான வே சொல்றேன், இப்படி கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போ இந்த இதுல எலமெண்ட்ல வந்து யாரை கால் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எலமெண்ட்ல வந்து நான் கால் பண்ண போறவர் வந்து கிரியேட் போஸ்ட், CREATE காம்பனன்ட், create POST. ஓகேங்களா, ஸோ கிரியேட் போஸ்ட் CREATE POST அதுதான் நம்ம ஃபைல் நேம் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபைல் நேம் தான் நம்ம கிரியேட் பண்ணோம், CREATE POST கரெக்டாக கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கும் அதுவும் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். யாருன்னா லாகின். ஓகேங்களா, LOGIN. ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, எல்லாமே பர்ஃபெக்ட். நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் react npm start. Done. It takes some few seconds and it's running in my application. Hello guys, it's returning error. Home is not defined, create post is not defined, login is not defined. இந்த எரர் வந்து நான் வேணும்ட்டுமே தான் நான் இப்ப பண்ண எரர் இது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இங்க கால் பண்ணிருக்கோம், பட் நம்ம இங்க இம்போர்ட்டே பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டே பண்ணல. ஸோ நம்ம ரவுட் யூஸ் பண்ண இம்போர்ட் பண்ணோம், பட் we just created that, பட் நம்ம ஒன்னும் இம்போர்ட்டே பண்ணல. ஸோ I want to import that, right? So import நீங்க யோசிங்க, இம்போர்ட் எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு இம்போர்ட் த ஹோம் தென் ஹோம் எங்க இருந்து வருதுன்ற ஃபைலோட நேவிகேஷன் கொடுக்கணும். ஃப்ரம் கொடுக்க போற இடம் ./pages/home. அதே மாதிரி என்னோட கிரியேட் போஸ்ட் CREATE கிரியேட் போஸ்ட் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் கிரியேட் போஸ்ட். ஓகேங்களா, then I want to call a login. So இந்த லாகினுமே வந்து பேஜஸ்ல இருந்து லாகின்ல இருந்து வருது. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லி சேவ் பண்ணோம். லிங்க் இஸ் டிஃபைன் அந்த மாதிரி யூஸ் இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லி ஐ காட் அ ஹோம். யூ see I got a home. நான் சொன்னேன் இந்த ஸ்லாஷ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜை தான் நேவிகேட் பண்ணுது. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க வந்து ஹோம் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லி காமிக்குது. இப்போ நான் இங்க போயிட்டு /LOGIN அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்றேன்னா இது வந்து என்னோட லாகினோட பேஜுக்கு நான் கொண்டு போகுது. இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் காமிக்குது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம நல்லபடியா நம்மளோட ரவுட்ஸை வந்து செட் பண்ணிட்டோம். பட் ஒரு வாட்டி யூசர் வந்து போயிட்டு இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா அவர் வந்து ஹோம் அப்படின்னு இங்க டைப் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அவர் வந்து இங்க போயிட்டு கிரியேட் போஸ்ட் சம்திங் இந்த பேஜுக்கு போகணும்ட்டு அவரால் இப்படி டைப் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும். லிங்க் கிளிக் பண்ணா அவர் வந்து வேற பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணும். ஸோ அந்த இடம் தான் யார் நம்மளுக்கு வந்து கை கொடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ன்றவர் கை கொடுக்க போறாரு. அந்த வார்னிங் தான் இங்க காமிக்குது, லிங்க் இஸ் டிஃபைன்ட் பட் நெவர் யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவரை எப்படி லிங்க் பண்றது அடுத்த கேள்வி, ரைட்டுங்களா? அப்ப நான் இது கீழே வரேன். ஸோ ஒரு nav tag HTML nav tag போட்டுக்கிறேன். ஸோ இந்த nav tag குள்ள லிங்க் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன், LINK. ஸோ இந்த இந்த கேபிட்டல், திஸ் இஸ் a capital L LINK அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த லிங்க் வந்து யாரை வந்து நான் நேவிகேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணா எங்க போகணும் ரைட்? ஸோ வந்து ஸ்லாஷ் ஃபார் த ஹோம் பேஜ் ஃபார் த ஸ்லாஷ் இங்க வந்து வேல்யூ ஹோம். அதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி காப்பி பண்ணி கீழே போட்டு இவரு வந்து கிரியேட் போஸ்ட் CREATE POST
இங்க வந்து யாருக்கு போனோம், கிரியேட் போஸ்ட் அப்படின்ற நேவிகேஷன் பேரு. ஓகேங்களா? அப்போ லாகின் வந்து எங்க போனோம், லாகின் என்ற இடத்துக்கு போனோம். ஸோ LOGIN அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. சக்சஸ்ஃபுல்லி we created the home page and create post page and login page. That's cool. Now save பண்ணியாச்சு. Coming back to my React, so I can see the home, create post, login. When I click the create post, I'm going to see the create post. When I click, oh, I didn't change this name. This one is a login, LOGIN. Save பண்றோம். Coming back here, so login click பண்ணுங்க, create post click பண்ணுங்க, home page click பண்ணுங்க. This is so cool, but the user interface look so ugly. நம்ம இதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும். அழகுபடுத்த நான் என்ன பண்ண போறேன்னா bootstrap யூஸ் பண்ண போறேன். bootstrap யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் மட்டும் அங்க வந்து ஸ்டீல் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஜஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டீலிங், ரைட்? ஸோ அந்த சிடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். bootstrap குள்ள வந்து இந்த சிடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ bootstrap என்னன்னு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. I will teach you all these things. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. கம் பேக் ஹியர். ஸோ இப்போ இது இங்க வந்து எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்க போறது இல்லை. ஓகேங்களா? இங்க வந்து எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்க போறது இல்லை. பட் கண்டெய்னர் மட்டும் இங்க ஒர்க் ஆகுது பாருங்க. ஏன் கண்டெய்னர் ஒர்க் ஆகுதுன்னா, பிகாஸ் ஐ கேவ் எ கிளாஸ் கால் கண்டெய்னர். இஃப் ஐ ரிமூவ் திஸ் கண்டெய்னர் ஃப்ரம் ஹியர், இது திருப்பி இங்க போய் ஒட்டிக்கும். ஏன்னா நான் ஸ்டைலே எழுதல, ஆனாலுமே கண்டெய்னர் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த நேவிகேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் ஐம் கோயிங் டு கிவ் லைக் எ nav bar expand, and I'm going to give like the large size, and I'm just going to give justify content center, and I'm going to give a nav bar light and bg dark and text center. இவ்வளவு கிளாஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் வரி, bootstrapலாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா அது ஒரு 10th standard பசங்க கூட லேர்ன் பண்ணலாம். ஒரு 3 நாள் வேலை தான் அது. ஓகேங்களா? So coming back here, I can able to see the create post, login and everything is working perfectly. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கிளாஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த கண்டெய்னர் கிளாஸ் இந்த div இங்க க்ளோஸ் ஆகுதுங்களா? ஸோ இவரை தூக்கி எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டுக்கணும். இது மட்டும் கண்டெய்னர்ல wrap ஆனா போதும் நம்மளுக்கு. ஸோ basically router and we have this div, right? So the router, navigation, everything is okay. So இவருக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், div with a class of router and இவரை வந்து container அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த div நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து எடுத்துடலாம். ஸோ டன். கமிங் பேக். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அழகா nav ஹோம் கிரியேட் லாகின் பேஜ் இருக்கு. அதுவும் இதுவுமே வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸோ நம்ம இதையுமே வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லிங்க்குக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாஸஸ் வந்து ஆட் பண்ண போறேன். என்னென்ன கிளாஸ் ஆட் பண்ணலாம்? கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா nav link, டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டா மாத்திக்கிறேன், பிகாஸ் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். தென் மார்ஜின் எக்ஸ் வந்து ஓகேங்களா, மார்ஜின் வந்து ஸ்பேசிங் கொடுக்கறதுக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்குமே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படியே காப்பி பண்ணி இவருக்கும் போட்டுக்கலாம், இவருக்கும் போட்டு நான் இன்டெப்தா சொல்லி தரேன் guys. Once you get into the class, I will give you the more explanation. Okay, so now I got my super wonderful navigation with the style. So home page click பண்ணா homeல இருக்கு, create post click பண்ணா create post page போகுது, then login page க்கு போகுது. So successfully done. So if you have any doubt, you can ask me guys. ஸோ இஃப் யூ ஹாவ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். நைஸ் ஜாப் ப்ரோ, வி ஆல் ஹாவ் ஸ்டார்ட் சம்வேர் டு ஸ்டார்ட் சம்வேர். தேங்க்யூ. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஓகே, நல்லா புரியுது அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட அட்டென்ஷன் வந்து நீங்க கொடுக்குறீங்க, ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஃபீல் சம்திங் குட் அந்த ஒரு விஷயத்துக்காக. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கா புரியலையா, இப்போ வரைக்கும் பண்ணது வந்து புரிஞ்சிருக்கா புரியல. நான் வந்து ரொம்ப ஸ்லோவாவே போறேங்க, ஸோ ரொம்ப ஸ்பீடா போல. ஏன்னா பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ சம் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ப்ராசஸ் வாட் வி ஆர் டூயிங் டுடே. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, எப்படி புரியுதுங்களா இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் சேர் பண்ண மாதிரி இருக்கும். என்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ த செகண்ட் ஸ்டெப் we going to add the login. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் வந்து போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ போஸ்ட் அவர் கிரியேட் பண்ணணும்னா உங்களோட அப்ளிகேஷன்ல அவர் வந்து லாகின் பண்ணி வைக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணணும், யூசரை வந்து லாகின் பண்ண வைக்கணும். லாகின் பண்றதுக்கான வேலையை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ லாகின் பண்ண வேலைக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா,
லாகின் காம்பனன்ட்ல போய் ஒர்க் பண்ண போறோம். ஸோ லாகின் காம்பனன்ட் வந்து அப்ப எங்க இருக்கு? ஸோ லாகின் காம்பனன்ட் இங்க இருக்கு. இங்க போய் நம்ம ஸ்டைலிங்ஸ்லாம் வந்து இப்ப நம்ம எழுத போறோம், ரைட்டுங்களா? ஸோ ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம இப்ப எழுதும் போது நம்ம வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்ன விஷயங்கள்னா, இந்த லாகின் பேஜ்ல நான் வந்து சிம்பிளா ஐம் கோயிங் டு மேக் இட் சோ சிம்பிள். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு பேராகிராஃப் டேக்ஸ் சைன் இன் வித் கூகுள். ஏன்னா நான் யூஸ் பண்ண போற ப்ரொவைடர் கூகுள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஒரு சின்னதா ஒரு பட்டன் மட்டும் இங்க வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா GOOGLE அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ now I'm coming back here. So when I click, I can able to see sign in with Google and I got one button here. Okay, so இதை கிளிக் பண்ணும்பொழுது நம்ம வந்து லாகின் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து லாகின் பண்ண வைக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. ஒன்றும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணல. ஸோ ஆல் த ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் கோயிங் டு கமிங் ஃப்ரம் த Firebase guys. So சொன்ன மாதிரி coming back to the Firebase configuration, so we have a authentication and a database. So to store a data in a database, so we have this. So for the authentication, we're going to use this auth and the provider. So now I want to use this authentication and also the provider of the Google. So coming back here, I want to make now இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த எக்ஸ்போர்ட்டை நான் இம்போர்ட் பண்ணி தான் நான் இங்க யூஸ் பண்ண முடியும், ரைட்டுங்களா? சோ அதுதான் லாஜிக், ஆக்சுவல் லாஜிக் தானே. சோ நான் வந்து I'm going to import something from here, from that Firebase. So என்னென்ன இம்போர்ட் பண்ண போறேன்னா auth, I need auth, authentication and the provider, provider. And from எங்க இருந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கோடிங்கே வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஹியூமன் ரீடபிளா. ./Firebase config, அங்கதான் நான் வந்து ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைல் தான் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அங்க இருந்து தான் நான் வந்து இம்போர்ட் பண்றேன். அடுத்த விஷயம், I want to have a அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், Firebase ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஓகேங்களா? So going back to the fundamentals here. So not in the fundamentals, I think like the overview. So here, authentication in the build, we have the authentication. So to use the authentication, okay, for the web, நம்ம வந்து வெப்புக்காக யூஸ் பண்றோம். ஸோ நான் வந்து இந்த கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SDK இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. The process I installed the get auth from the Firebase auth, அதே தான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா get auth from the Firebase, right? ஸோ இதுதான் நான் பண்ணிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் the auth ஆப்ல பாஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி auth ஆப்ல நான் பாஸும் பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லி we did that. நான் இதெல்லாமே எனக்கு ரிமெம்பர் guys. ஸோ நான் நிறைய Firebase ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஸோ வெர்ஷன் 8மே இருக்கு நம்மளுக்கு. ஸோ வெர்ஷன் 8 வந்து ஓல்டர் பேஸ், ஸோ அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் மாறும், கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாறும், அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ டு யூஸ் த auth, ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறது யாரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைன் இன் வித் பாப்அப் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணலாம். நம்ம கிளிக் பண்ணா பாப்அப் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது எங்க இருக்கு ஓகே. ஸோ ஓகே, நான் அப்படியே காமிக்கிறேன் guys அது. ஓகே, ஸோ நான் வந்து அடுத்த விஷயம் நான் வந்து என்ன இம்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க இம்போர்ட் சைன் இன் வித் SIG. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். சைன் இன் வித் பாப்அப், இங்கே ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, சைன் இன் வித் பாப்அப். இங்க பாத்தீங்கன்னா Firebase clients using the pop-up based on the authentication flow. So I'm just going to give, so இதுவும் வந்து பாத்தீங்கன்னா Firebase authல இருந்து தான் எனக்கு வருது. அடுத்தது நான் என்ன இம்போர்ட் பண்ண போறேன்னா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள், இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. We need to get the auth and the provider and sign in with the pop-up as a method. So now I just want to create a function guys here. So the function name I'm going to give const sign sign in with Google. நீங்க இங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். நான் just create a function to make a good sense for you to understand. Then I'm going to use the arrow function here, and here I want to call this function guys, okay, sign in with pop-up, and the function pass பண்றேன். This function is going to take only the two things. One is the auth, what provider you're going to use. The auth I'm going to pass here because I need the authentication, and the provider I need to pass the provider because அப்பதான் வந்து மிஷினுக்கு உங்களோட ஆப்புக்கு தெரியும் எந்த ப்ரொவைடர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி. Then this is going to return the then, because the sign pop-up is going to return a promise. If you don't know what is promise, no problem, come and join my course. I will give you the in-depth knowledge about the ES6 features, all the ES6 features. Okay, promise and promise வந்து எப்படி resolve and reject ஆகுது, and how we can get that, try to catch the errors and everything guys. Okay, now this promise is going to return, this pop-up is going to return a promise. I can catch that promise using .then method.
So then I want to get the result, what the promise is going to give me back. So this is going to return me as a result. This result is going to be a function. Inside the function, what I'm going to do, before that I want to set something. Okay, so authentication வந்து யூசர் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணணும். நான் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து என்னோட app.jsல ஒரு ஸ்டேட் வந்து நான் செட் பண்றேன். ஓகேங்களா, ஸ்டேட்ன்றது ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ கான்ஸ்ட் destructure பண்ணிக்கிறேன் is auth and set is auth is equal to use state, state. use stateன்றது ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் கோயிங் டு கமிங் ஃப்ரம் த ரியாக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நான் அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணோம், பிகாஸ் ரியாக்ட் வந்து நான் அதை இம்போர்ட் பண்ணோம். அதை வந்து நான் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இம்போர்ட், யாரை இம்போர்ட் பண்ண போறீங்க, யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஃப்ரம் ரியாக்ட். ஸோ அதை தான் வந்து நான் இங்க யூஸ் பண்றேன், இங்க வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஆக்சுவலி இது வந்து இது மேல போடணும், ஸோ அதை நான் உள்ள போட்டேன். ஓகே, so everything is good now, and it's showing some error. What is the error? Okay, sorry, I want to put here, right? Okay, so in the state when it takes a boolean, the boolean value I'm going to make it as a false. Okay, initially user வந்து false-ஆ இருக்காங்க, authenticate பண்ண user வந்து false-ஆ இருக்காரு. ஓகேங்களா, once வந்து அவர் login பண்ணிட்டாருன்னா நான் வந்து அந்த auth வந்து true பண்ணனும் நான். ஓகே, so true பண்ணனும்னா first of all I just want to pass the data, pass this data into my props here. So in the propsல வந்து நான் பாஸ் பண்ண போறேன் equal to என்னோட set is auth அப்படின்றவரை நான் பாஸ் பண்ணியாச்சு. சோ நான் வந்து இது பேர் props guys. சோ இந்த props வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க பாஸ் பண்ற வேல்யூவை என்னால இந்த லாகின்ல வந்து கேட்ச் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நான் இங்க பாஸ் பண்றேன். சோ நான் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு கேட்ச் தட் ஆப்ஜெக்ட் ஹியர். ஓகே, சோ set is auth அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல நான் வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் லைக் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது ஒன்றும் இல்லை guys. ஸோ ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மினிமம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கொடுப்பாங்க, ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க, அங்க வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் நான் வந்து காமிக்கிறேன் என்னன்னு சொல்லியாது. ஸோ ஏன்னா ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் we have only the 3 hours, so that is the problem. Okay, this auth, இந்த auth வந்து நான் ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போறேன், TRUE auth. ஓகே, சோ auth என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இங்க வாங்கின பாத்தீங்களா, அங்க வந்து பாஸ் பண்ண செட் ஆத் ப்ராப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த செட் ஆத்தோட ப்ராப்ஸோட வேல்யூ வந்து ஃபால்ஸ்ல இருந்து நான் ட்ரூக்கு மாத்திக்க போறேன். ட்ரூ நான் மாத்தியாச்சு சக்சஸ்ஃபுல்லி. ஐ டிட் எவ்ரிதிங் and I'm just going to console that result here. Okay, result. So இவ்வளவுதான் guys. நான் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த ஃபங்க்ஷன் எப்ப நடக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப நடக்கணும்னா நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்ப நடக்கும். ஸோ ஆன் கிளிக் I'm just going to pass that function here. So whenever I click this button, this function should fire பண்ணும். ஓகேங்களா, come back to our browser. So okay, everything is perfect, no error, everything, nothing, right? I'm going to inspect my browser and we have the console here. So இது தேவையில்லை, இது சும்மா ஒரு எரர் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Click, it takes me to a new page. So பாப்அப் வந்து ஏன் இது வந்து வேற பேஜுக்கு போது தெரியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து இப்போ இந்த யூசர் ஐடியில வந்து நான் லாகின் பண்றேன் guys. ஓகேங்களா, கிளிக் பண்றேன். So then it's coming back here. So set auth is a function. ஏதோ ஒரு எரர் அடிக்குது. So what is that error? So come back here, set auth. What is that? Set auth is true, right? So wait பண்ணுங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. So now we'll check. Okay, again login பண்ணுவோம், click பண்ணுவோம், come back here. So okay, successfully இங்க பாத்தீங்கன்னா we get the data. இங்க பாத்தீங்களா, so operation sign in, provider வந்து Google ID. ஓகே, யூசர் வந்து ஓபன் பண்ணலாம், டிஸ்பிளே நேம் வந்து பாத்தீங்கன்னா டி ஜெகன். இந்த என்னோட இமெயில் ஐடி பாருங்க, javiddesigner777@gmail.com. successfully that is working properly guys. We have a lot of data here. இந்த எல்லா டேட்டாவும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போதில்லை, கொஞ்சம் டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்குன்னு கிரியேட் ஆன ஐடி வந்து இதான் UIDன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடி தான் எனக்குன்னு சொல்லி யூசர் கிரியேட் ஆன யூனிக் ஐடி இது. ஓகேங்களா, ஸோ சக்சஸ்ஃபுல்லி நான் வந்து எல்லாமே பண்ணியாச்சு guys இங்க. So far so good I think.
ஸோ உங்களுக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எப்படி guys உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எப்படி நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எப்படி புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்ல அந்த ஒரு விஷயத்துக்காக. ஓகே. அண்ட் நீங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் guys. கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். அதுதான் ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ ஸோ இஸ் ஆர் ஓகே ஓகே. நான் வந்து தப்பா பாஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இஸ் ஆத்த பாஸ் பண்ணிக்கிறேன். செட் ஆத்த வந்து நான் டைரக்ட்லி பாஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு விஷயம் தான். நான் வந்து இந்த இஸ் ஆத் அது அப்படின்றத பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணி லாகின்ல பாஸ் பண்றதுக்கு பதிலாக நான் ஹோம் பேஜ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பெரிய தப்பு இல்லை, சின்ன தப்பு. பிகாஸ் தப்பு பண்ண தான் நம்மளால நிறைய விஷயம் கத்துக்க முடியும். ஸோ நான் இங்க வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இதை கமிங் பேக் டு த லாகின் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் அவுட் நவ் கமிங் பேக் ஹியர். ஸோ இந்த திருப்பி நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணி என்னோட இது கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் guys. பாருங்க, கிளிக் பண்றேன். இட் டேக்ஸ் மீ டு த நியூ பேஜ். ஓகே, லாகின் பண்ண கேக்குது. நான் வந்து இந்த யூசர் வச்சு சைன் இன் பண்றேன். ஸோ சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி சைன் இன் ஆச்சோடனே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நான் போனா எனக்கு இஸ் ஆத் இஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இந்த வேல்யூ எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இங்க செட் பண்ணிருக்கேன். இஸ் செட் ஆத் இஸ் ட்ரூ. அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது உங்க அப்ளிகேஷன் தான் guys லோக்கல் ஸ்டோரேஜ். இங்க வந்து நான் சேவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சோ சிம்பிள். ஸோ ஐ திங்க் யூ கேன் make more entertainment education. Okay, it's cool bro. ஏன் அந்த லைன் சிஎம்டி பண்ணீங்க? எந்த லைன் ப்ரோ சொன்னீங்க? கமாண்ட்ல எந்த லைன் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. கன்சோல் பண்ணி காமிச்சேன் ப்ரோ. எந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வருதுன்னு நான் காமிக்கணும். பிகாஸ் this promise returns a result. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் கன்சோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். காமிக்கலன்னா உங்களுக்கு என்ன டேட்டா வருதுன்னு உங்களுக்கு புரியாது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் அது எப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப அக்லியா இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட் ஸ்டஃப் டு லைக் சம்திங் பிரிட்டி. ஸோ பிரிட்டியா மாத்த நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வி ஹேவ் த பவர் ஆஃப் பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து இந்த கிளாஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கட் திஸ் அவுட். கட் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் போட்டு கிளாஸ் ப்ரொஃபஷனலா இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் guys. பிகாஸ் நம்ம ரொம்ப ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படி படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு உங்களுக்கும் தயக்கம் இல்லாம என்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியும். நான் ப்ரொஃபஷனலா இருந்து என்ன இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருந்து ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது. when it's come to teaching, in some other case I can be a professional, but teaching in போது I should want to be so very friendly to you guys. So because நீங்க வந்து கொஸ்டின் கேட்க வந்து தயங்க கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் I can teach you like this way. வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ டிஸ்பிளே 3. ஸோ இதெல்லாமே பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். டோன்ட் வரி, பூட்ஸ்ட்ராப் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு 2 நாள்ல படிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. So I will teach you once you get into my class. My teaching way is so different guys. So இது வந்து 3 hours முடிக்கணுன்றதுக்காக தான் இப்படி நான் சொல்றேன். ஸோ நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப 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 சில்லியா இருக்கும். எங்க சொல்றது, பைக் வச்சு சொல்லுவேன், கார் வச்சு சொல்லுவேன், ஒரு ஏரோப்ளைன் வச்சு சொல்லுவேன், லைக் ஆப்பிள் ஆர் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பிகாஸ் அப்படி எக்ஸாம்பிள் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கும் ஒரு ஜாலியா இருக்கும். அந்த ஜாலியான வேலை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே நிற்கும் மண்டையில. ஸோ சாரி, மண்டைன்னு சொன்னது சாரி, மைண்ட்ல. ஓகே, ஸோ தமிழ் ஸ்லாங் வந்து ரொம்ப சாரி அதுக்கு. ஓகே, தென் ஸோ ஆல் தான் guys, coming back here. So everything is okay, right? Come back here. So console, we got some design here. Okay, so when I click this Google, it takes me to the new page, and I'm going to click this one. It takes some time to reload, and with everything success, I'm going to get the object, the application. I'm going to get the value called true. That's cool. Okay, now the second step, once the user is logged in successfully, I want to make them to create the post. So நான் வந்து அவங்க லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். அதான வே. ஸோ நேவிகேட் எப்படி பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின். ஸோ டு நேவிகேட் த யூசர் டு ஒன் பேஜ் டு another page, we should want to use the use navigate. ஓகே, ஸோ நேவிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வாங்குறேன். ஓகேங்களா? நேவிகேட் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் React router DOM. React router DOM தான் உங்களோட நேவிகேஷன் எல்லாத்தையுமே வந்து
ஓவரால் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ நான் இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், navigate அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு த யூஸ் navigate is a function. I'm just going to call that. This navigate is going to have lots of method, but I'm just going to need only one thing, navigate to my home page. Okay, now I'm just going to take this out. So once user சக்சஸ்ஃபுல்லி சைன் இன் பண்ணாங்கன்னா என்னோட யூசரை நான் வந்து இந்த ஸ்லாஷ்ன்றது ஹோம் பேஜை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஹோம் பேஜுக்கு நான் வந்து நேவிகேட் பண்ண போறேன். ஸோ கம் பேக் ஹியர், ஸோ ரிஃப்ரெஷ் திஸ், கிளியர் திஸ் அவுட், கிளிக் த ஹோம் பேஜ், டேக்ஸ் மீ டு த நியூ பேஜ், வில் வெயிட், கிளிக், டேக் a few seconds and it navigates to me the home page. Now navigate பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹோம் பேஜ் லாகின் பேஜ்ல இருந்து ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எதுக்கு திருப்பி லாகின் பட்டனை காமிக்கணும், பிகாஸ் யூசர் கேம் டு த ஹோம் பேஜ். நம்ம வந்து இந்த லாகின் பேஜை மறைக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூசர் தான் லாகின் பண்ணியாச்சுல, அப்போ நான் எதுக்கு வந்து நான் வந்து காமிக்கணும் யூசருக்கு. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ ஷுட் வாண்ட் டு ஹைட் த மை லாகின் பட்டன், ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு ஹைட் மை லாகின் பட்டன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த லாகின் பட்டனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் போட போறேன். ஓகேங்களா? எப்படி போடலாம், இப்படி போடலாம் யோசிக்கணும், ரைட்? ஸோ இதை வந்து ஒரு wrap பண்ணி இதுக்கு முன்னாடி if that not is if not are, I just want to show the not login link. Okay, if that is false, I just want to show this. Now it is true. Okay, now it is true. If I come back now, I'm not going to see the login button because the user now logged in. That is a true, because that is not a false. If I refresh this page, now I'm going to get the login button because the state is now false. நான் எப்ப அதை வந்து ட்ரூ பண்றேன்னா, இங்க பாருங்க, இஸ் ஆத் வந்து இப்ப ஃபால்ஸ்ல இருக்கு. நான் எப்ப அதை வந்து ட்ரூ பண்றேன்னா, ஒன்ஸ் யூசர் சைன் இன் ப்ராப்பர்லி, ஐ எம் சேஞ்சிங் த டேட்டா ஃபால்ஸ் டு ட்ரூ. ஸோ அதனால லாகின் அகைன் கிளிக் பண்ணி கூகுளை கிளிக் பண்ணி அகைன் நான் வந்து கிளிக் பண்றேன். Come back here. So I'm just going to get the home. Successfully I'm home and the login page also done. So successfully நம்ம login page வந்து create பண்ணியாச்சு guys. So if you have any doubt so far, நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கேட்கலாம். ப்ரோ யூசர் சிங் இன் பண்றதுன்னு எப்படி தெரியுமா? அதான் இப்ப காமிச்சேன் ப்ரோ. யூசர் சைன் இன் ஆயிட்டாங்கன்னா வந்து நம்ம நேவிகேட் பண்ணியாச்சுல அவங்க ஹோம் பேஜுக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி அவங்க வந்து நேவிகேட் பண்ணியாச்சுல, யூசர் வந்து சைன் இன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தானே. யூசர் வந்து ஒழுங்கா சைன் இன் பண்ணலாம், என்னால எப்படி நேவிகேட் பண்ணிருக்க முடியும்? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வாட் இஸ் ஆரோ ஃபங்க்ஷன்? ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் கம்ப்ளீட்லி ஆரோ ஃபங்க்ஷன். அது EA6 ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு ப்ரோ. நான் வந்து கண்டிப்பா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லா விஷயமே நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நவ் யூசர் வந்து சக்சஸ்ஃபுல்லி லாகின் பண்ணியாச்சு. அடுத்தது யூசர் வந்து கிரியேட் போஸ்ட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ போஸ்ட் பண்ண என்ன பண்ணலான்றது அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த கிரியேட் போஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபயர் பேஸ்குள்ள காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபயர் பேஸ்குள்ள நான் போறேன். ஓகே, ஸோ ஃபயர் பேஸ்குள்ள போயிட்டு நான் ஆத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணனா யூசர் ஜாவித் டிசைனர் 777 அப்படின்ற ஒரு இமெயில் வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. இந்த இமெயில் வச்சு தான் நான் வந்து சைன் இன் பண்ணிருக்கேன். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான் ப்ரோ. ஸோ சைன் இன் ஆயாச்சு. ஸோ யூசர் ஆடட் ஹியர் இன்டு மை ஃபயர் பேஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூசர் வந்து சைன் இன் ஆயிடுச்சு. நான் இப்போ வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணா அந்த யூசருமே வந்து லாகின் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் த கலெக்ஷன்ஸ் ஹியர். நான் கலெக்ஷன் பேர் வந்து நான் ஒன்று கொடுக்க போறேன். என்னன்னா போஸ்ட். ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபீல்ட்லாம் இப்போதைக்கு எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் த திங் இஸ், போஸ்ட் கிரியேட் பண்ணலாமா வேண்டாமா? ஸோ வேண்டாம் guys. ஸோ சிம்பிள், we can keep it very simple. ஓகே, ஸோ கமிங் பேக் ஹியர் அகெயின் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கமிங் பேக் டு த கிரியேட் போஸ்ட். ஸோ இந்த கிரியேட் போஸ்ட்ல நான் வந்து இப்போ UI வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க UI வந்து ஜெனரேட் பண்ணிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ the div is going to take a class called the container. So this container is going to have a class called bglight light and padding வந்து ஒரு 5 and rounded corners and margin top வந்து ஒரு 3. ஓகேங்களா? தென் ஒரு h1 போட்டு create post அப்படின்னு சொல்லி ஒரு create
post அப்படின்னு சொல்லி ஒரு heading வச்சுக்கலாம். Then div this class name margin bottom 3. Then label வந்து பாத்தீங்கன்னா for title and class name I'm going to give form label title. இது வந்து input type வந்து text and placeholder வந்து பாத்தீங்கன்னா title and class name வந்து பாத்தீங்கன்னா form control. And then what guys, so this is so simple. அவ்வளவுதான், வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு ஃபீல் மட்டும் நம்ம வாங்குவோம், அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா post and this one would be a form label and this one would be a post dot and இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா title வந்து பாத்தீங்கன்னா okay type வந்து text தான், sorry, post. Save பண்ணலாம். Okay, so again what I want to do here, so the class name everything is okay, and after this I'm just going to give one button, submit பண்ணல form submit பண்ண user. So the class name btn dark. Okay, so the dark is going to take a value, the text called submit post, SUMIT submit post. Done. Save this file, come back here. So now I'm just going to see this in the create post. Now I can able to see the beautiful form here. You see, I created the create post, I have heading and I have the title, and here I can type something, here I can type something, I can able to submit. Now nothing is going to happen because we didn't add any function. I want to change this name. So in the pair வந்து பாத்தீங்கன்னா post POST, right? Okay guys, so இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ நான் இதை நான் சப்மிட் பண்ணனா இந்த டேட்டா வந்து என்னோட ஃபயர் பேஸ்ல இருக்க டேட்டா பேஸ்ல ஆட் ஆகும். இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம், ரைட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு ஆட் ஆகணும்னா நம்ம ஃபயர் பேஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ பிகாஸ் we are using the Firebase as a backend service. So now I'm just going to import something here. To import என்னென்ன பண்ணணும்னா add docs. ஓகே, document, docன்றது document, add docs வேணும். Then collections வேணும். ஸோ the collectionsனா இது எல்லாமே என்னன்னு சொல்றேன் guys, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, first we'll make all these things good. Firebase / Firestore. Firestore. Okay, Firestoreல இருந்து நான் யூஸ் பண்றது Firestore. இங்க நல்லா பாருங்க, நான் யூஸ் பண்றது Firestore database. அதுல இருந்து நான் என்னென்ன எட் பண்றேன்னா add docs and collection to from the Firebase and Firestore. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது authentication வேணும், because யூசர் வந்து ஆத்தென்டிகேட் ஆனா மட்டும்தான் உங்களால போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் ஐ நீட் த ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆல்சோ ஐ நீட் த டேட்டா பேஸ். ஸோ ஐ கிரியேட் த டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ள தான் நான் வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த டிபியும் நான் வந்து இங்க கால் பண்றேன். ஃப்ரம் யார்கிட்ட இருந்து உங்களுக்கே தெரியும், // from the Firebase config. That's cool. Then what? Nothing guys, அவ்வளவுதான், சிம்பிள், so simple. Okay, I just want to make some state and also the now கொஞ்சம் என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஸ்டேட் கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து டைட்டிலுக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லி அண்ட் இங்க வந்து செட் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நான் வச்சுக்கிறேன். TITLE ஈக்குவல் டு யூ ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்டி. இனிஷியலி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இவருக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் டைட்டில் TITLE. this one is a set post title. செட் போஸ்ட் டைட்டில் அவருமே வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. வேற ஏதாச்சும் என்ன, how to use the use state value updated from the false to true. அதான் ப்ரோ நம்ம இங்க பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாகின்ல வந்து நம்ம வந்து AppJSல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் ஸ்டேட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஃபால்ஸ்ன்ற ப்ராப்ஸை வந்து நான் வந்து இங்க பாஸ் பண்ணிருக்கேன், தெரியுதுங்களா? லாகின்ல வந்து ப்ராப்ஸ் ஆஃப் பாஸ் பண்ணிருக்கேன். set is art and I'm just passing the set art here so that I can able to access the set art property in my login page. So I can access here and I'm calling here. So அங்க ஃபால்ஸா இருக்கிறத யூசர் வந்து ஆத்தென்டிகேட் ஆகிட்டாங்கன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை guys. ஓகேங்களா? ஸோ டன். இந்த எரர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போ எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும் இங்கே. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணோம்ல. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் இவரை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா?
ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நோ ஒன்லி வார்னிங் தான். இந்த வார்னிங்லாம் எதுனா நம்ம இவ்வளவு விஷயம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், ஆனா நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணலீங்களே ப்ரோ, யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க வார்னிங் பண்றாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ யூஸ் பண்றதுக்கான டைம் நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ வாண்ட் டு கிரியேட் அ ரெஃபரன்ஸ். ஸோ எந்த இடத்துல இந்த கலெக்ஷன்ல தான் நான் வந்து போஸ்ட் வந்து சேவ் பண்ண போறேன். நான் அதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். மிஷினுக்கு வந்து தெரியாது எங்க போய் நான் சேவ் பண்ண போறேன்ட்டு, அதனால நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ டு கிரியேட் அ ரெஃபரன்ஸ் நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட் போஸ்ட் கலெக்ஷன். நான் கொடுக்குற வேரியபிள் நேம் இது. ஓகேங்களா? நீங்க என்ன நேம்னா கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் வந்து இங்க இருந்து தான் வருது. அந்த கலெக்ஷன் தான் நான் கால் பண்ணிருக்கேன் ஃபயர் ஸ்டோர்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ ஃபயர் ஸ்டோரோட கலெக்ஷன் பேர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, டிபில ஸ்டோர் பண்ணோம். என்னவா ஸ்டோர் பண்ணணும்? போஸ்டா ஸ்டோர் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? போஸ்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, நான் ஒன்னும் ஸ்டோர் பண்ணல, கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. ஸோ கான்ஸ்ட் create post. okay, create post equal to இங்க வந்து எல்லாமே asynchronous way, synchronous way கிடையாது. JavaScript வந்து பாத்தீங்கன்னா synchronous தான். It's one execute by line, but we have the ability to work in an asynchronous way. okay, நான் வந்து async யூஸ் பண்ணிக்கிறேன், async keyword யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் காமிச்சிடறேன் guys. ஸோ இதுக்கு நான் டாக்குமெண்டேஷனை காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பில்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் டூல போலாம். ஸோ பில்ட் டூல போனா நம்ம யாரை யூஸ் பண்றோம்? கிளவுட் ஃபயர் ஸ்டோரா? So real time, where is that? Yeah, so inga vandu pathina add to and manage data, add data. So coming back here, the documentation, don't worry guys, documentation la class வந்து attend பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் சூப்பரா சொல்லி கொடுத்துறேன், no problem. okay, so firestore get பண்ணோம், initialize app பண்ணோம், நம்மளோட applicationல firestore get பண்ணோம், then db create பண்ணோம், everything is okay. then docs and set docs பண்ணிருக்கோம். தென் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை ஆட் தான் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்க போறோம். எல்லாமே டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. நீங்க டாக்குமெண்டேஷன் ஒழுங்கா படிச்சீங்கனாலே போதும். டோன்ட் ஃபாலோ எனி யூடியூப் வீடியோஸ் guys. ட்ரை டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். ட்ரை டு கெட் த எரர். எவ்வளவுக்கு நீங்க எரர் கெட் பண்றீங்களோ எவ்வளவுக்கு வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நான் வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ யூசர் வந்து எம்டியா சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மட்டும் நான் காமிக்கணும். ஸோ அதனால நான் வந்து if the title is equal to empty-ஆ இருந்துச்சுன்னா or ஆபரேட்டர், இது ரெண்டுத்துல தான் ஒன்னு empty-ஆ இருந்தாலுமே போஸ்ட் டைட்டில். ஓகே, ஸோ ஐ ஹோப் நிறைய பிகினர்ஸா இருப்பீங்க, இதெல்லாம் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா லிசன் பண்ணுங்க. கம் பேக் டு மை classes, so you will get some awesome idea. okay, don't worry about that. so fields, okay, please fill the fields அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். தென் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். else, that's cool. then else statement, getting to the else statement. so இங்க தான் எல்லாமே. so try catchல வந்து நான் பண்ண போறேன் எல்லாமே. okay, so else try என்ன ட்ரை பண்ண போறோம்? await. so I want to request கெட் பண்ண வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். என்னத்துக்கு? add docs. நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆட் வந்து யாரை பண்ண போறேன்? இந்த ஆட் எங்க ஆட் பண்ண போறேன்? போஸ்ட் கலெக்ஷன்ற ரெஃபரன்ஸ்ல. அதுதான் என்னோட டிபி, என்னோட கலெக்ஷன் பேர் போஸ்ட். ஸோ அவரை வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் நான் வந்து இப்போ இங்க ஆட் பண்ண போறேன் அப்படின்றதுதான் தேவை. நான் என்னென்ன வந்து என்னோட டேட்டா பேஸ்ல ஆட் பண்ண போறேன்? டைட்டில் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? டைட்டில் ஆட் பண்ணணும். அண்ட் தென் போஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணணும். ரைட்டுங்களா? and I'm just going to use the author, 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 because I want to know who created the post. author என்ற ஆப்ஜெக்ட் குள்ள name, author of the name, I'm going to use the auth.current_user dot display name. ஓகேங்களா? நான் authன்றது என்னன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஐடி வந்து பாத்தீங்கன்னா auth.current_user dot uid அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சோ இவ்வளவுதான். ஏதோ ஒரு எரர் அடிக்குது, என்ன எரர் அது? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கேட்ச் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ சக்சஸ்ஃபுல்லி வி டன் எவ்ரிதிங், ஐ ஹோப், ரைட்? ஓகே, இங்க வந்து கேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். கேட்ச், இஃப் சம்திங் வென்ட் ராங் ஐ வாண்ட் டு கேட்ச் த எரர், ரைட்? ஸோ நான் வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன் இங்க. ஸோ கேட்ச்ன்ற எரர்ல வந்து பாத்தீங்கன்னா எரர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். எரர் இந்த எரர் வந்து இங்க கன்சோல் பண்ணி காமிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ எரர் எதுவும் ஆகாது, பிகாஸ் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். இதோ நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னும் போது நம்மளுக்கு எரர் ஏதாவது வரலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ டன். சூப்பர் காய்ஸ். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ நம்ம பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு கீழே வந்து எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஐ அம் ஜஸ்ட் ஹேவிங் சம் லிட்டில் கோல்ட். அதான். ஸோ ஆத்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட். கமிங் பேக் ஹியர் காய்ஸ். ஸோ டன்.
ஓகே, நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஒண்ணுமே இல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, கிரியேட் போஸ்ட்ன்ற நேம் வச்சிருக்கேன். அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் வந்து செக் பண்ணுது. இஃப் யூசர் வந்து எம்ப்டியா கொடுத்து சப்மிட் பண்ணாங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ த அலர்ட் ஃபில் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்றேன். இல்ல அவங்க வந்து ஏதாவது டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு கெட் இன் த ட்ரைல வந்து நான் என்ன பண்றேன்னா, அவைட் பண்றேன். ரிக்வெஸ்ட் கெட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றேன். add docs, the function is coming from the Firestore and it going to take the reference I created here. It's a collection, and the collection வந்து பாத்தீங்கன்னா db, and the collection reference name கொடுத்துக்கிறது post, and the post என்ற collection குள்ள நான் வந்து add பண்ண போறது title and the post title and the author has the object. This object is going to contain the two properties. One is the name and the id. The name is like author, current user, display name, and id is the auth, current user, uid. so அது என்னன்றதை காமிக்கிறேன், authன்றது என்னன்றதை காமிக்கிறேன். so இந்த ஃபங்க்ஷன் எப்ப நடக்கணும் யோசிச்சு பாருங்களேன். எப்ப நடக்கணும்? சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கணும். அப்போ நான் அதை போய் அங்க கால் பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ ஆன் கிளிக் இஸ் an event. when I click that, I want to call this create post function. அவ்வளவுதான் guys. so everything is cool. now we did everything. so I'm just going to take this தேவையில்லாம இம்போர்ட் ஆகும். so that okay. so அவ்வளவுதான் நினைக்கிறேன். யா, இன்னொரு விஷயம் நான் பண்ண மறந்துட்டேன். இங்க காமிக்குது பாருங்க, செட் டைட்டில் இஸ் அசைன் a value but never used. ஸோ இந்த செட் டைட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ எப்பப்பெல்லாம் அப்டேட் பண்ணுவேன்னா, நான் எப்பப்பெல்லாம் இங்க டைப் பண்றேனோ அப்பப்பெல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னு காமிக்கிறேன். ஆன் சேஞ்ச், ஆன் change, on change, I'm just going to get the event here. now just console பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. console.log. console இத wrap பண்ணிக்கலாம் guys. கீழ வந்து break down பண்ணிக்கலாம். console sole console.log e.target. ஃபர்ஸ்ட் ஈனா என்னன்னு பாருங்க. நீங்க நிறைய பேர் அதுவே வந்து கொஞ்சம் தெரியாம இருக்காங்க. சோ அது வந்து நான் முதல்ல காமி. ஈனா உங்களோட ஆக்சுவல் டார்கெட் எலிமெண்ட். சோ இங்கேயே இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம் பேக் ஹியர். so coming back to the console here, I'm just back to my console here. okay, clear this out. I'll just type here. I'm just going to get something here. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ கிடைக்குதுங்க நம்மளுக்கு. இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். தெரியுதுங்களா? இந்த டார்கெட் ஹோவர் பண்ணும்போது உங்களோட எலிமெண்ட் வந்து ஹைலைட் ஆகுது. பாத்தீங்களா? ஹைலைட் ஆகுது. அதுதான் உங்களோட எலிமெண்ட். so I want to give like e.target. அதே மாதிரி இங்கேயும் e.target அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி நான் வந்து இப்போ இங்க வந்து கன்சோலை கிளியர் பண்ணிட்டு again I'm just going to type. எனக்கு I get எனக்கு வந்து டைரக்டா அந்த இன்புட் எலிமெண்ட் தான் கிடைக்குது. பட் I don't want that input. I need the value of that input. so what I want to do, I just want to give that value here, and I'll take this and I'm just going to put here also the value. come back, type something. now I'll successfully get the value. oh, that's cool, right? so இங்கேயும் போய் டைப் பண்ணனா I'll successfully get the value. that's cool guys. so now கன்சோல்ல எனக்கு தேவை கிடையாது. அது எங்க எனக்கு தேவைன்னா செட் போஸ்ட் டைட்டில் எனக்கு தேவை. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு செட் டைட்டில் நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. எந்த எரருமே கிடையாது, எந்த ஒரு வார்னிங்குமே கிடையாது. சக்சஸ்ஃபுல்லி வி கிரியேட்டட் எவ்ரிதிங். நம்ம இப்போ போஸ்ட்டை சப்மிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? கமிங் பேக் ஹியர், கிளியர் திஸ் அவுட், டேக் திஸ் அவுட், டேக் திஸ் அவுட். கம் ஆன். ஃபயர்பேஸ் ஸ்டோரேஜ்ல போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ்ல எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அன்வான்ட் திங்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோட் தேவையில்ல, விஷுவல் ஸ்டுடியோ எதுவுமே தேவையில்ல. கம் பேக். ஹலோ, திஸ் இஸ் ரியாக்ட் லைவ். ஓகே, சப்மிட் பண்றோம். சப்மிட் ஆகியாச்சு. கம் பேக் ஹியர். ஸோ ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகல. என்ன எரர் அடிக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகேங்களா? எரர் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ஸோ எரர்ல வந்து console is not a function at a create post. என்ன தப்பு பண்ணிருக்கோம் இங்க? என்ன தப்பு பண்ணோம்? எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. console.log. ஓகே, இது எடுப்போம். எங்க இந்த எரர் வந்தது? create post.js. okay, I made a console.log here. okay, நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். சாரி காய்ஸ். ஓகே, அது தப்பு நடக்கிறது ஒன்றும் இல்லை. நான் தப்பு பண்ணாதான் நம்மளால கற்றுக்க முடியும். இங்கே வந்து AUTH போட்டுக்கலாம். ஓகே, டன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு அலர்ட் போட்டுப்போம். யா, யூ டிட் இட் லைக் தட். ஓகே, இட்ஸ் ஆல். கம் பேக். நவ் டைப் சம்திங். ஓகே, இந்த டேட்டாவோடவே இருக்கட்டும். சப்மிட் பண்ணுறேன்.
திருப்பி எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எரர் போய் பார்ப்போம். என்ன எரர்? console is not a function. எங்க console is not a function? console is not a function. எங்க இருந்து வருது இந்த எரர்? go back share console. கரெக்டா தானே இருக்கு எல்லாமே. என்ன எரர் வரும்? என்ன எரர்? என்ன எரர்? என்ன எரர்? patch error. We have this console.log. Take this out. Okay. எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. 28 console.log error எல்லாமே perfect தானே. log என்ன எரர் அடிக்குது? Oh, missing or insufficient permission. That the permission. I missed the permission, guys. The thing is, so நம்ம வந்து actually வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் இருக்கு. நம்ம வந்து அந்த பெர்மிஷனை வந்து நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இங்க ரூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனால தான் எரர் இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அதை. So it takes some time to load. இங்க வந்து பாத்தீங்கன்னா allow read write falseன்னு இருக்கு. So I want to change that to true. TRUE. அதுதான் ப்ராப்ளம் இப்போ நம்மளுக்கு. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ டோன்ட் வரி guys, நான் வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யூ ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின் மை கோர்ஸ் guys. So I will give you a super and efficient knowledge to you. Okay. இதுக்கப்புறம் அந்த எரர் நம்மளுக்கு அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்மிட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு எரருமே இல்லை. கம் பேக் ஹியர். ஸோ கோ டு த டேட்டா and we got the data here successfully. I created that hello and this is my React line. And D Jagan, this is my name and the UUID, right? So now I'm just going to show you what is the auth function. So console.log AUTH. Now I'll just save this file, come back here. Again, I'm just going to create hello2 and 2. Submit. I'm just going to get the object here. So the object வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். Don't worry, ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் தான் வந்து என்னோட நேம் இருக்கும், டி ஜெகன், அண்ட் த இமெயில், ஐ எம் எ வெரிஃபைட் யூசர். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஐடின்னு இருக்கு. ஸோ இந்த ஐடியை தான் நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட்குள்ள கால் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் கரண்ட் யூசர் டிஸ்பிளே நேம் ஆர் கரண்ட் யூசர் யூஐடி. ஸோ இதை தான் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன் guys. ஸோ இப்படி தான் வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் 2மே ஆட் ஆயிருக்கும் எனக்கு. திஸ் இஸ் React 2 and hello and D Jagan and the UUID. So far we successfully completed the data in our application guys. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, delete ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த விஷயங்களுக்கு போகலாம். I know this is more complicated for the beginners. Don't worry guys. So come and join my course. So I will give you a more explanation and the deep explanation, okay, about how to read the documentation, how to create a project using the Firebase like a full stack application. This is also a full stack application. நீங்க வந்து இத வச்சு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். இதேதான் ஃபாலோ பண்ண போறீங்க. பட் கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி லாஜிக் மட்டும் மாறும், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நம்ம பர்ஃபெக்டா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹவு இஸ் மை டீச்சிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ கேன் பூஸ்ட் அப் மை செல்ஃப். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கமெண்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் லைக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை guys. ஸோ சொல்லுங்க guys. So I'm waiting for your comments. Just waiting for your comments. So இப்போ வரைக்கும் ஓகேங்களா? உங்களோட டீச்சிங் வந்து எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீச்சிங் இஸ் குட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் ஒண்ணுமே நல்லா டீச் பண்ணலாம், பிகாஸ் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க வந்து கண்டிப்பா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ மோர் எக்ஸ்பிளனேஷன். நான் வந்து இங்க டாக்குமெண்டேஷனை காமிச்சு என்னால வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி த 3 hours ஆஃப் டைம். நிறைய விஷயம் கத்துக்கணும் தான், எனக்கும் நிறைய விஷயம் சொல்லி தரணுன்ற விருப்பம் தான். ஆனா நம்மளுக்கு வந்து டைம் கம்மியா இருக்கு, பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி த 3 hours. அகைன் அண்ட் அகைன் ஐம் சேயிங் தட். ஸோ அந்த 3 hours நான் வந்து எஃபிஷியன்டா கொடுக்கணும். ஏன் டைம் போனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து எனக்காக கண்டிப்பா வந்து நீங்க உங்க டைம் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு பொறுமையா ஒன்னொன்னுமா சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப்.
So we successfully we did everything, guys. So நம்ம add பண்ணியாச்சு, create post பண்ணியாச்சு, add to the collection பண்ணியாச்சு, add to the database and create post பண்ணியாச்சு. So now இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து சைன் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சைன் அவுட் பண்ண வைக்கணும். ஸோ சைன் அவுட் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சைன் அவுட் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ சைன் அவுட் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து சோ சிம்பிள், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஓகே, ஸோ அது அப்புறம் பண்ணலாம் நம்ம. ஸோ கமிங் பேக் ஹியர், ஸோ சைன் அப் வந்து நம்ம இப்போ பண்ணணும். ஸோ சைன் அவுட் பண்ணணும் நம்ம இப்போ. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து யூசர் வந்து நான் நேவிகேட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு, ரைட்டுங்களா? நான் அதே மாதிரி என்ன பண்றேன், இவங்களை வந்து நான் ஹோம் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூசர் இஸ் டன், ஒன்ஸ் யூசர் வந்து கம்ப்ளீட்லி வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து இந்த பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ண வைக்கணும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஹோம் பேஜுக்கு அவங்களை நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டு வந்து இது உள்ள போட்டு, ஸோ navigate the user to the home page. Just copying type பண்ணதுக்கான டைம் கொஞ்சம் ஆகும் guys, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். So டைப் பண்ணலாம். So now இப்போ திருப்பி போய் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். So I'm just going to type something, hit. Yeah, successfully I now navigate to my home page. என்னோட டேட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. So நான் லாஸ்டா கிரியேட் பண்ண டேட்டா இதுதான். So இங்க வந்து ஆட் ஆயாச்சு. Perfect guys. Now we want to work for the sign out. So for the sign out, what I'm going to do now, just 1 minute guys, just 1 minute, I'll just drink some water and come. ஓகே guys, ஓகே கூல், ஓகே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரியேட் பண்ண போஸ்ட்டை நான் வந்து இங்க ஹோம் பேஜ்ல காமிக்கணும். அதுதான் நம்மளோட விஷயங்களே, அதுதான் நம்மளோட விஷயம். இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜ்ல ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் சைன் இன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ ஃபயர் பேஸ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கெட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து என்னோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கிறேன். ஸோ கெட் பண்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன நான் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு இம்போர்ட் some get docs and from the Firestore, and I want the collection because I want to specify in which collection I want to get the data of the user. And also I want to add some delete docs because நான் வந்து delete option சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் docsன்ற ஒரு ஆப்ஷன் தேவை. docs வந்து பர்டிகுலர் docs வந்து நான் delete பண்ணணும் அதுக்காக, ஓகேங்களா? இது எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹோம் பேஜ்ல வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து ஹோம் பேஜ், ஓகே, ஹோம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன கிளாஸ் நேம்னா வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் டு மேக் சென்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் வந்து நம்ம கெட் பண்ணணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் வந்து நான் கெட் பண்ணணும். ஸோ கெட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், ஓகே? ஸோ ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும், இது வந்து நார்மலா ஹோம்லயே இருக்கட்டும். கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்சோல்ல காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபெச் பண்ணி யூசருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கலாம். ஸோ I'm just going to create a function called the get post. Get post is going to, this is also asynchronous function. Don't worry, asynchronous function na onnum illa. So it's going to don't wait for அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. அதுதான் பேசிக்லி வந்து அந்த ஒரு விஷயம், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனோட இது. ஸோ டேட்டா ஐ நீட் த டேட்டா ஃப்ரம் அவை, I want to get the data from my Firestore guys. So அதுதான், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ get docs. ஸோ get docsக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஸ்டேட்ஸ் வந்து நான் இங்க செட் பண்ணோம். கெட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா, const I want to set a post title and set post title, ஓகேங்களா? So equal to, I'm going to use a use state. Okay, so use state and I want a post நம்ம வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலா லிஸ்ட்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? லிஸ்ட், போஸ்ட் லிஸ்ட், and this one is a list, LISTS. ஓகே, இது வந்து இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ்ல இருந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். இங்க நம்ம பண்ண பார்த்தீங்களா,
ரெஃபரன்ஸ் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே எடுத்து வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல போய் ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ அசிங் ஃபங்க்ஷன் இட் டேக்ஸ் அ டேட்டா அண்ட் இன்சைட் த கெட் போஸ்ட். ஸோ நான் வந்து இதை மேலே விராப் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையுமே நான் இது உள்ள போட்டேன். ஸோ சாரி, இந்த ஹோம் காம்பனன்ட்குள்ள இருக்கணும் அது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு இவரை கட் பண்ணி இவருக்குள்ள வந்து போட்டு கெட் போஸ்ட்குள்ள அசிங்க் அண்ட் த டேட்டா ஐ வாண்ட் டு கெட் த டேட்டா ஃப்ரம் மை கலெக்ஷன். ஹூஸ் த ரெஃபரன்ஸ்? திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ். ஐ வாண்ட் டு பாஸ் த ரெஃபரன்ஸ் ஹியர். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ண போகுது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக் த டேட்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ ரன் பண்ணணும். ரைட்டுங்களா? என்ன error அது? டிபி இஸ் நாட் டிஃபைன். யா, டிபி இஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் நான் ஒன்றும் டிபி வந்து கால் பண்ணவே இல்லை. ஃபயர் ஸ்டோர்ல இருந்து நான் டிபியை கால் பண்ணல. ரைட்டுங்களா? அதனால வந்து எரர் அடிக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யாரை இம்போர்ட் பண்ணணும்னா import the auth நான் எதுக்கு இம்போர்ட் பண்றேன்னு சொல்றேன். and also the db that is from ./firestore.config. இப்போ எரர் காமிக்காது. that's cool. now இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ரன் பண்ணக்கூடாது, ஹோம் பேஜுக்கு வந்தாலே ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணணும்னா எப்பப்பெல்லாம் நீங்க இந்த ஹோம் பேஜ்க்குள்ள வரீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ரன் ஆகும். ஸோ யூஸ் எஃபெக்ட் குள்ள என்னோட கெட் போஸ்ட்ன்ற மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன் guys. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணியாச்சு. கம் பேக் ஹியர். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க கிடைக்குது, தெரியுதுங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னதுன்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரான ஆப்ஜெக்ட் இது. ஸோ டோன்ட் வரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அவ்வளவு பெருசாலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இதுல வந்து டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த டாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 3 அரேஸ் இருக்கு. பிகாஸ் நான் வந்து 3 டேட்டா தான் நான் ஆட் பண்ணிருக்கேன், அதனால அதோட கவுண்ட் காமிக்குது. நான் இதை ஓப்பன் பண்றேன். எனக்கே தெரியல, ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ இதுல ஓப்பன் பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடிக்குள்ள போனீங்கன்னா ஐடி தான் என்னோட டாக்குமெண்ட் ஐடி. இங்க இருக்கு பாருங்க, I1EE1CX. அந்த ஐடி தான் வந்து இங்க இருக்கு பாருங்க, 1ECXIX. அந்த பர்டிகுலரான டாக்குமெண்டோட ஐடி அது. ஓகேங்களா? ஸோ இதுல டேட்டால வந்து வேல்யூல வந்து மேப் வேல்யூக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஃபீல்ட்ஸ்ல வந்து உங்களோட ஆத்தர் நேம் அண்ட் போஸ்ட் டைட்டில், திஸ் இஸ் ரியாக்ட் லைவ் 2 ஹலோ 2, இதெல்லாம் தேவையில்லை guys. ஸோ சும்மா நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக காமிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, வெரி சிம்பிள் தான். இதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு மை ப்ராஜெக்ட். ஸோ த ப்ராஜெக்ட் ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்சோல் லாக் docs data.docs. I want to get the particular docs. Okay, the docs I'm going to use the map function is going to return the array and I want to get the doc here. And the doc வந்து பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா function is going to return. I want to copy the doc. I'm using the spread operator here. Don't worry, நிறைய phrases நான் யூஸ் பண்ண technical words. Don't worry, நான் வந்து எல்லாமே சொல்லி தரேன். And then I get the ID. I want to get the ID of the document. doc.id. ஓகேங்களா? சேவ் பண்றோம். இப்போ இங்க திருப்பி வரோம், ரிஃப்ரெஷ் பண்ணி வந்தோம்னா எனக்கு வந்து இப்போ என்னோட அரே வந்து கிடைக்குது 0, 1 and 2. ஸோ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண ஐடி guys. ஸோ இதுதான் நான் வந்து போட்ட எல்லாத்துடைய வேல்யூஸ்மே வந்து எனக்கு இங்க கிடைச்சாச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி I'll get all these values. ஸோ தட்ஸ் cool, right? ஸோ now நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து காமிக்கிறது தான் அடுத்ததுக்கான வேலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணி செட் லிஸ்ட்டை வந்து நான் வந்து எம்டி ஆக்கி வச்சிருந்தேன் இனிஷியலி. ஓகே, எம்டி அரேவா வச்சிருக்கேன். இது வந்து அரேவா வச்சிருக்கேன். இந்த கன்சோல் லாக் பதிலா என்னோட செட் இது வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ கேன் கெட் மோர் டேட்டா. அண்ட் த செகண்ட் திங், யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணா அது பாட்டு ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி லூப் மாதிரி ரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும் இங்க. அந்த டிபெண்டன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா எம்டி அரே. ஸோ இஃப் ஐ டூ லைக் திஸ் வே, நவ் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டாப் தட் லூப். ஓகே, ஸோ வென் ஐ ரிஃப்ரெஷ் திஸ் அகைன், now I'm not going to get that. Guys, just 1 minute. Okay, just 1 minute. Just a minute. Okay, just a minute. Okay guys, we'll start. Okay, so on the infinity loop வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் ஆயிரும் இப்போ. ஸோ அகெயின் எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்.
நம்ம இப்போ நம்மளுக்கு இங்க கிடைச்ச டேட்டாவை வந்து நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நான் மட்டும் காமிக்கணும் இப்போ. ஸோ அதை வந்து எப்படி காமிக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ டேட்டா சக்சஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. ஸோ அகெயின் இப்போ நான் வந்து அதை ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர், ஸோ இந்த ஹோமுக்கு பதிலாக கிளாஸ் நேம் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா ஹோம் பேஜ்னு ஆட் பண்ணிக்கிறேன். தென் இன்சைட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த போஸ்ட் லிஸ்ட் டாட் லென்த். ஓகேங்களா? போஸ்ட் லிஸ்ட்ன்றது இவரு தான். ஓகேங்களா? அவரோட லென்த் வந்து தட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 0னா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு h3 போட்டு நோ போஸ்ட் ஆடட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். நோ போஸ்ட் ஆடட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இல்ல போஸ்ட் அங்க இருக்கு தம்பி அப்படின்னு வந்து மிஷின் நம்மளுக்கு சொல்லுச்சுன்னா நம்ம வந்து இங்க போஸ்ட் லிஸ்ட்டை வந்து லூப் போட்டுக்கலாம். போஸ்ட் லிஸ்ட் டாட் மேப். This map is going to get each and every post inside that array. ஓகேங்களா? Just 1 minute guys. Okay guys, we'll start. Okay, I'm very sorry. Okay, so now I just want to make this post. Okay, so here இந்த அரேன்ற இதுல வந்து போஸ்ட்ன்றது இருக்கு. ஓகேங்களா? அரேன்றதுல வந்து போஸ்ட்ன்ற டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம இப்ப காமிக்கணும். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம இப்ப காமிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் as a JSX. ஓகே, ஸோ JSXன்றது ஒன்றும் இல்லை guys, JavaScriptும் HTML ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி ஐ நோ ஃபார் த பிகினர் திஸ் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட், பட் டோன்ட் வரி, ஜஸ்ட் ட்ரை டு come and attend my class. I have the confidence because I train a lot of peoples. Now they're in a big company, they're working in a big company. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும், பிகாஸ் நான் லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து டீச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சின்டாக்ஸ் அண்ட் இவ்வளோ திங்ஸ் நான் காமிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டம்ன்றதை விட ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். எங்க புரிஞ்சிக்க வைக்கிறது என்னோட வேலை. ஓகே, தட் இஸ் ஃபைன், பட் டோன்ட் வரி, ப்ரோக்ராமிங் இஸ் சோ சிம்பிள். ஓகே, ஸோ இங்க வந்து நான் வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணேன். இந்த டிவ்க்குள்ள தான் நான் வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணி நான் காமிக்க போறேன் இப்போ. ஓகே, ஸோ இந்த டிவ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிவ்க்கு ஒரு கிளாஸ் நேம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கார்ட், like coming from the bootstrap margin 4 search ஒரு ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம் சும்மா for the shadow sm. ஸோ இங்க வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா அகைன் ஒரு div போட்டு இந்த divக்கான கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா card body. ஸோ இந்த card bodyல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு h5 போடலாம். ஸோ இந்த h5ல ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, the class name is a card title and I'm going to give like a margin bottom 3. அப்புறம் font weight வந்து bold ஆகிக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ள என்னோட போஸ்ட்ன்றது ஆப்ஜெக்ட், ரைட்டுங்களா? போஸ்ட்ன்றது ஆப்ஜெக்ட், பிகாஸ் அரேக்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட்டை தான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ போஸ்ட் டாட் டைட்டில். ஓகேங்களா? சேவ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சேவ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு என்ன நடக்குதுன்னு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, என்ன காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹலோ அண்ட் நான் ஏதோ டைப் பண்ணியிருக்கேன், ஏதோ வியர்டான கீவேர்ட். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ அது வந்து எனக்கு வந்து இங்க கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஒரு டேட்டாவை வாங்கி இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் எப்படி கைஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு asynchronous ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஏபிஐ வந்து ஃபெச் பண்றீங்க, ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ அதுக்காக மட்டும் தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து asynchronous மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ற டைம்ல வந்து நீங்க கட்டாயமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் asynchronous வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது, வேற எந்த விஷயமும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ ஓகே, தென் இப்போ இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம போஸ்டுக்கான டைட்டில்ஸ் அது எல்லாமே காமிக்கணும். ஸோ போஸ்ட் டைட்டில்ஸ் அண்ட் டிலிட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இதுக்கு கீழே இந்த பேராகிராஃப் கீழே கிளாஸ் நேம் லைக் கார்ட் டைட்டில் and I'm just going to give the margin bottom 3 and here I'm going to give a
post dot post title TITL. ஓகேங்களா? So அதுவும் வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். This is React Live 2. Everything is working perfect, guys. So super, right? So and also I'm just going to show the author name. I want to show the author name, who created the post, right? So I'm going to use the badge here. So அந்த பேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா BG dark அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிப்போம். இதுக்குள்ள post author dot name save பண்ணுவோம். Come back here. So I'm getting that djagan because நான் தான் வந்து இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால வந்து என்னோட வேல்யூஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ ஐ ஹோப் ஐ மேட் திஸ் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ல தான் இருக்கு என்னோட ஸ்கில் வந்து நான் உங்களோட கமெண்ட்ல மட்டும் தான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க தான் சொல்லணும் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க guys எப்படின்னு சொல்லி. Okay guys, so I hope இது வரைக்கும் பண்ணிருக்கிறது குட்னு நினைக்கிறேன். So then I want to add the delete button here. Okay, so the delete button, so here in the top delete button எங்க வைக்கலாம்? Inside the body I'm just going to have a delete button. Okay, button. The button is going to take a class name called btn danger, and margin y is 3 and margin x is 3. Then I'm just going to make this like a delete post. Save பண்ணுவோம். Come back here. So I can have the button here. இங்க பாத்தீங்கன்னா பட்டன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் ஒரு வாட்டம் நான் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலே நான் ஒரு டிவ் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃபிளெக்ஸ் ஆக்கிக்கலாம். அதை ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா deflex and justify content end. Okay, so end justify content end. So நம்ம வந்து பட்டன் இங்க இப்ப கிளிக் பண்ணா ஒண்ணும் ஆக போறது இல்ல, because நம்ம வந்து delete functionality எழுதல. Next step I want to add the delete function. Okay, so delete function is so simple guys. So நான் வந்து என்ன பண்றேன்னா delete பண்ணும்போது, so coming back here, so ஒரு function வந்து create பண்ணிக்கலாம். delete post delete post is equal to asynchronous way async, and I'm going to pass the id here. Okay, நான் இதுக்காக தான் நான் வந்து auth வந்து இங்க actually provide பண்ணனே. இந்த authன்றது வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணா, each and everyone is going to have a unique id, right? so அந்த ஐடியை வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த போஸ்ட்ல வந்து நான் போஸ்ட்ல வந்து ஐடின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி காமிச்சேன். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த டைட்டிலுக்குள்ள ஆத்தருக்கு வந்து ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதுதான் வந்து உங்களோட டாக்குமெண்ட் ஐடி. நான் வந்து என்ன ஐடியை பர்டிகுலரா டெலிட் பண்ணணும்னு சொல்லி என்னால் பாஸ் பண்ணணும், பிகாஸ் எவ்ரி டாக்குமெண்ட் ஹேஸ் அ யூனிக் ஐடி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியுமே வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ நான் அந்த ஐடியை வந்து என்னோட டெலிட் போஸ்ட்டுக்குள்ள நான் வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆஸ் அ ப்ராப்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க அந்த டெலிட் பட்டன்ல இந்த டெலிட் பட்டனுக்குள்ள என்ன பண்றேன்னா, இந்த delete button class nameக்குள்ள on click, when I on click I'm just going to pass it as a என்னோட delete post function வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? delete post function வந்து நான் இங்க கால் பண்ணி இது வந்து பிரேக் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து யாரை பாஸ் பண்ண போறேன்னா post dot id. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியை பாஸ் பண்ணி அந்த ஐடியை என்னால இந்த இடத்துல கெட் பண்ண முடியும், பிகாஸ் தட் இஸ் அ ஃபங்க்ஷன். தென் ஐ வாண்ட் டு கிரியேட் போஸ்ட் டாக் இஸ் ஈக்குவல் டு டாக். நான் அதான் சொன்னேன், டாக் நான் வந்து எதுக்கு வாங்கினா, பர்டிகுலரா ஏதாவது ஒரே ஒரு ஐடியா மட்டும் நான் டாக் வந்து கெட் பண்ணணும்னு நான் வந்து இந்த டாக் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த டாக் வந்து நான் கால் பண்ணி இந்த டாக்குள்ள நான் பாஸ் பண்ண போறது என்னோட டிபி அண்ட் the collection name வந்து பாத்தீங்கன்னா post, அதுதான் நம்ம collection name கொடுத்தது, and I'm going to pass the id. so id பாஸ் பண்ணி முடிச்சிட்டு awaitல என்னோட delete dog பாஸ் பண்ணி என்னோட post dog பாஸ் பண்ண வேண்டியதுதான். யாரை delete பண்ண போறோம் அப்படின்றத பாஸ் பண்ண வேண்டியதுதான். so once I did save this, come back, so delete this post,
now இங்க எதுவுமே ஆகல, பட் நான் இங்க வரேன், இங்க வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லி டெலீட் ஆயிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? நான் இப்போ இன்னொரு போஸ்ட் டெலீட் பண்றேன், இந்த போஸ்ட் நான் டெலீட் பண்றேன், இங்க வந்து டெலீட் ஆகுது. நான் வந்து இப்போ இங்க ரிஃப்ரெஷ் பண்ணணும், ரிஃப்ரெஷ் பண்ணாதான் எனக்கு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் காமிக்கும், காமிக்குதுங்களா? ஆனா நான் வந்து என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால் கெட் போஸ்ட். ஸோ அந்த கெட் போஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ரன் ஆகணும், எப்போனா நான் டெலிட் பண்ண ஓகே. ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அகைன் இங்க ஒரு எரர் காமிக்குது, என்ன காமிக்குதுன்னா each child in the list should have a unique key. So I want to add this unique key, guys. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க பேசிக்லி என்ன பண்ணலாம் யோசிங்க, என்ன பண்ணலாம்னு யோசிங்க. யா, ஸோ நான் வந்து இந்த டிவ் இருக்கு பாத்தீங்களா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஜெனரேட் ஆகிற டிவ்வுக்கு நான் வந்து கீ வந்து போஸ்ட் ஐடியோட கீயை கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிக். ஸோ இந்த எரர் வந்து இப்போ போயிடும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த எரர்லாம் எதுவும் எனக்கு காமிக்காது. ஸோ இந்த எரர் வந்து தேவையில்லாத விட்டுருங்க, ஓகே? So that's cool, guys. So now I can able to go and add some post here, okay? So I'll add the post, submit. Now it's going to take me to the home page. Now I can able to delete this post. Now it is deleting, and now I can go to the login page. Now the second step, user want to log out from here. So the logout functionality வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ லாக் அவுட் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் லாக் அவுட்க்கு, லாஜிக் யோசிக்கணும் கொஞ்சம் லைட்டா. So logout functionality is going to have a method called என்ன பண்ணலாம் லாகவுட்க்கு, ஓகே. இப்போ நம்ம இந்த கிரியேட் போஸ்ட்டுமே வந்து யூசர் வந்து லாகின் பண்ணிருந்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த கிரியேட் போஸ்ட்ன்ற இது வந்து நம்ம காமிக்கணும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நான் அதையுமே வந்து மாற்றணும். யூசர் லாகின் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து நான் இந்த கிரியேட் போஸ்ட் வந்து காமிக்க கூடாது. ஸோ ஐம் கமிங் பேக் டு மை ஆப். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா செட் ஆத் யூஸ் வந்து ஃபால்ஸ்னு வச்சிருக்கல, நம்ம வந்து ஆல்ரெடி ஆக்சுவலி வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், யூசர் வந்து லாகின் ஆயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி, ரைட்டுங்களா? இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இவரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பேசிக்லி நான் ஹார்ட் கோட் பண்ணி வச்சதுக்கு பதிலா நான் சேவ் பண்ண கீ வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆத், ஓகே. ஸோ அந்த இஸ் ஆத்தை வந்து நான் வந்து இங்க போட்டுக்கிறேன், ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அடுத்தது நான் வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் கிரியேட் பண்ணோம். எதுக்குன்னா சைன் அவுட் பண்றது, யூசர் வந்து சைன் அவுட் பண்றது. யூசர் சைன் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து நான் சைன் அவுட் பட்டன் வந்து நான் காமிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா பேசிக்லி அப்போ இங்க இந்த லாகின் கீழே, ஓகேங்களா, இந்த லாகினுக்கு கீழே நான் வந்து if user is not authenticated, okay, then I just want to show I'm using the ternary operator. Don't worry, come and join my class. I'll give you the best knowledge about the programming, okay? So then here what I'm going to do, wait. So here I'm just going to put a fragment here. இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கிரியேட் போஸ்ட்டையும் தூக்கி இதுக்குள்ள போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா யூசர் வந்து லாகின் பண்ணிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து காமிக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து இவங்களை வந்து காமிக்க கூடாது, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே இஸ் ஆத், இஃப் திஸ் ஆத்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், ஓகே. தென் ஐ வாண்ட் டு ஷோ த பட்டன் கால்ட் button பட்டன். இந்த பட்டனுக்குள்ள கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா btn primary, okay. Then I want to add the log out, okay. So when I come back, now I can able to see the logout button or also the create post. So user can able to create the post. But இப்போ நான் logout button click பண்ணா ஒன்னும் ஆக போறது கிடையாது, ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எழுதணும் இப்போ. ஸோ நான் logout பட்டனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எழுதிக்கிறேன் இங்க. ஸோ ஆன் கிளிக், when on click I want to add the sign user out, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எங்க கிரியேட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இது கீழே வந்து const sign user out equal to the function. This function is going to have a sign out. So நான் sign out வந்து Firebase authentication வந்து import பண்ணணும். So I'm going to import sign out sign. இதுதான் அந்த sign out. Sign out is coming from the Firebase auth. So இந்த method வந்து நான் கால் பண்ணணும். So sign out I'm going to call the sign out and it's going to take the auth, okay. Dot then is going to return the promise. This promise is going to take the arrow function. This arrow function
நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணணும். யூசர் வந்து லாக் அவுட் ஆயிட்டாங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். தென் செட் இஸ் ஆத்தவும் வந்து நான் வந்து ஆக்சுவலி ஃபால்ஸா மாத்திக்கிறேன். ஓகேங்களா, ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். தென் வாட் நேவிகேட் பண்ணணும். எங்க நேவிகேட் பண்ணா லாகின் பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். யூசர் வந்து ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நேவிகேட் பண்ணணும். ஸோ தெர் இஸ் a lot of different ways to navigate the user guys. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து எப்படி ரியாக்ட் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்றதுன்னு காமிச்சேன் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ போஸ்ட் வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணா இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணியும். இல்லைன்னா நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். பாத் நேம் வந்து /login அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்றோம். கம் பேக் ஹியர். ஸோ auth is not defined. ஏன்னா நான் auth வந்து டிஃபைன் பண்ணல. ஸோ நான் auth-மே டிஃபைன் பண்ணோம். ஸோ import auth from from /firebase config. ஸோ சேவ் பண்றோம். everything is okay. If I click log out, என்ன வந்து இந்த லாகின் பேஜுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி ரீடைரக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் காமிக்கும். டெலிட் பட்டன் காமிக்குது. ஆனா இப்போ இங்க ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நான் போயிட்டு லாகின் பண்றேன். ஓகேங்களா, இப்போ நான் போயிட்டு இங்க வந்து நான் லாகின் பண்றேன். ஓகே, ஸோ லாகின் பண்றேன். ஸோ இட் takes me back to the React page. Now I can able to create the post. சப்மிட் பண்றேன். ஓகே, நான் வந்து இப்போ இங்க இருந்து லாக் அவுட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இப்போ அகைன் நான் லாகின் பண்றேன். ஆனா நான் வந்து இப்போ வேற ஒரு யூசரா லாகின் பண்ண போறேன். ஓகேங்களா, ஓ இது வந்து என்னோட பெர்மிஷன் கேக்குதா? ஸோ இந்த வந்து லாகின் பண்ணலாம். இப்போ இது பாருங்க, இந்த யூசரும் டெலிட் பண்ண முடியும். ஆனா இந்த யூசர் வந்து போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ அது வந்து தப்பான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ எந்த யூசர் வேணா டெலிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம விடக்கூடாதுல்ல. ஸோ நம்ம வந்து அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் எந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஆக்சுவலி வந்து டெலிட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியை நம்ம அடுத்தது பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, யூஸ் போஸ்ட்ல வந்து யூசர் ஆத்தர் ஐடின்னு சொல்லி நான் ஒன்று நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த யூசர் பாத் ஐடியை வந்து நான் வந்து போட்டு இந்த பட்டனுக்கு வந்து நான் wrap பண்ண போறேன். ஸோ பேசிக்லி ஸோ இந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் வந்து எங்க இருக்காரு, இங்க இருக்காரா பட்டன். ஸோ இந்த பட்டனை வந்து கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே, ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன்னா இஸ் ஆத் இஃப் தட் இஸ் ஆத்தென்டிகேட்டட். ஓகேங்களா, AUTH. ஸோ இந்த ஆத் வந்து நம்மளுக்கு இங்க கிடைக்கல. பிகாஸ் நான் வந்து அந்த ஆத்தை வந்து என்னோட ப்ராப்ஸ்ல வந்து நான் பாஸ் பண்ணணும் பேசிக்லி. ஓகே, ஸோ பாஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில நான் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஹோம் பேஜ், ரைட்? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா என்னுடைய ஹோம் பேஜில் தான் இருக்குமா. ஸோ நான் வந்து என்னோட app.jsக்கு வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ப்ராப்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஆர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இஸ் ஆர்ட் இந்த இஸ் ஆர்ட்டை தான் நான் வந்து இங்க பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஐ கேன் ஏபிள் டு டீஸ்ட்ரக்சர் தட் ஹியர். Basically here I can able to destructure the is part. Okay, sorry this AUTH. okay, so அவர் வந்து ஆத்தென்டிகேட்டடா இருந்தா மட்டும் தான் நான் வந்து அவர் வந்து நான் இங்க காமிக்கணும். ஓகேங்களா, சோ அதுதான் நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட். இங்க பட்டன் வந்து யார் வேணாலும் டெலிட் பண்ணலாம் அப்படின்றது வந்து தப்பான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? சோ யார் போஸ்ட் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து டெலிட் பண்ணணும். அதே மாதிரி அண்ட் ஐ வாண்ட் டு செக் போஸ்ட்ல வந்து ஆத்தர் சொல்லி நம்ம பண்ணோம். ஆத்தரோட ஐடி UUID பாஸ் பண்ணோம். தட் ஆத்தர் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஆத் டாட் கரண்ட் யூசர் ஐடியா UIDயா இருந்தா மட்டும்தான். ஓகேங்களா, UIDயா இருந்தா மட்டும்தான் நான் வந்து இந்த டிப்பை வந்து காமிக்கணும். போச்சாது. ஓகே, ஸோ அகைன் நான் வந்து இந்த பட்டனை வந்து கிரியேட் பண்ணேன். வெயிட் பண்ணுங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க. div ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அது வந்து மிஸ் ஆயிரும் guys. ஸோ நார்மலா நடக்கிறது தான். அதுவும் மேக்ல வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஸோ அதுதான். ஸோ இந்த டிவ்க்குள்ள வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிளாஸ் நேம் deflex justify content end, and I want to show the button button. The button is going to take the class name called btn danger and
margin y3, margin x3. Okay. On click வந்து யாரை கால் பண்ணணும்னா ஆர் ஃபங்க்ஷன்ல நம்ம கிரியேட் பண்ண delete post ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். பிகாஸ் இதை கிளிக் பண்ணும்போது அவர் மட்டும் தான் வந்து நம்ம காமிங்க, ரைட்டுங்களா? இப்போ நாங்க வரேன் unexpected error, the function call instead of the expression 40 where is that 40? எங்க கரெக்டா தானே இருக்கு எல்லாமே. delete post. ஓகே, இதுல வந்து ஆக்சுவலி post.id வந்து நான் பாஸ் பண்ணணும். post.id. ஸோ ஓகே, நான் இப்போ பாத்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, லாக் அவுட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ லாகின் பண்றேன். ஓகே, நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இங்க வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் guys. நான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இங்க டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, delete the document. ஸோ டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இவருமே வந்து நான் இந்த இதுவுமே வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. So we have nothing here. Okay, we have only the post as the collection. Now coming back here, so now நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ கூகுள் மூலியமா லாகின் பண்றேன். ஓகேங்களா. ஸோ I'm going to hit this Javed designer at 777.com. There is no post because collectionல வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே கிடையாது. அதனால கமாண்ட் காமிக்குது no post added சொல்லி. create postல போயிட்டு hello I am Jagan அப்படின்னு கொடுக்குறேன். and hey guys சப்மிட் பண்றேன். தென் இது வந்து ஆட் ஆயாச்சுங்க. ஓகேங்களா. ஏன் இங்க பட்டன் காமிக்கல? ஏன் பட்டன் காமிக்கல? என்ன தப்பு பண்ண? ஏதோ எரர் அடிக்கிறா என்ன? எரர் எதுவும் அடிக்கலையே. சின்டாக்ஸ் எரர், ஃபயர்பேஸ் இஸ் ஆன், பாப்அப் இஸ் க்ளோஸ்ட், யூசர் என்னது? வாட் இஸ் தட்? இஸ் ஆத் வி பாஸ் த இஸ் ஆத் இங்க பாஸ் பண்ணிருக்கோமா இல்லையா? ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. தென் எல்லாமே ஓகே தான். app.js சேவ் பண்ணவே இல்லையா நானு? ஓகே, அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். யா ஓகே, அந்த ஆப் ஃபைல் நான் சேவ் பண்ணல guys, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த delete யூசருக்கு வந்து ஸோ இங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா delete post அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே. ஸோ பட்டன் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் கிரியேட் பண்ணது வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து, ரைட்டுங்களா. நான் வந்து இப்போ லாக்அவுட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து லாகின் பண்றேன். நான் வந்து இப்போ இந்த யூசர் மூலியமா போறேன். ஓகேங்களா. இந்த யூசர் மூலியமா போனேன்னா எனக்கு வந்து இப்போ டெலிட் பட்டன் காமிக்க கூடாது. இப்போ வந்து எனக்கு டெலிட் பட்டன் காமிக்கல. பட் நான் இப்போ வந்து ஹலோ காய்ஸ் அப்படின்னு போட்டு திஸ் இஸ் ஜகன் ஜகன் ஜாவித் அப்படின்னு ட்ரை பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் டெலிட் போஸ்ட் காமிக்கும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து எனக்கு காமிக்காது. ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் guys. This is so simple. I hope you enjoyed this session, and if you have any doubt you can now ask me guys, so I will help you out to give the explanation. உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கேளுங்க. I will give you the explanation. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இப்போ சொல்லலாம். So I'm waiting for your comments guys. ஸோ கமெண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Yes, give me your comments guys. about your course. கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க guys. So basically கோர்ஸ் ஃபீஸ்மே வந்து ரொம்ப கம்மி தான். You just come and join. So in this course you're going to learn a lot of things. Well, not only the I will teach you the HTML, CSS and React and JavaScript. Everything is like advanced. எப்படின்னா நார்மலா இருக்காது டீச்சிங், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். And also you're going to learn Firebase also for the backend service. At the last project, you're going to do something, a big project. If you come and you can join my course, so I will give you, this is so simple guys. So this is so simple. So I know this is so simple. Okay. So, but if you join the course, so I will give you a more explanation. The course fee also, I think so, கம்மி தான் நினைக்கிறேன் நானு. நீங்க வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க.
I have the confidence that I'm going to give you a good knowledge to you because I train a lot of peoples. That's why I'm saying. இந்த கோர்சிங் வந்து வெளில கூட போய் ரிசர்ச் பண்ணி கேட்டு பாருங்க. பேசிக்லி டு டீச் HTML, CSS, JavaScript, React, and for the state management also using the Contacts API and also the Firebase, they're going to ask you 40,000. Seriously, I'm saying. Okay, so if you want, you just come and join my course and you can learn a lot of things. So 3 hours என்னால இந்த ஒரு applications தான் 3 hours குள்ளே நான் முடிச்சாச்சு. நான் வந்து ரொம்ப லேட் ஆகும் தான் நினைச்சேன், but it's okay, it's so simple only. So அதனால தான் சீக்கிரமா முடிச்சாச்சு guys. So you just come and join and have a great come and learn a good stuff in my courses guys. So in the உங்களுடைய குரூப் வாட்ஸ்அப் chat குரூப்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் லைக் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட டீச்சிங் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு கெட் சம் பவர் இன் வித் மீ. தட்ஸ் வை. Okay, thank you so much. Thank you so much. So okay guys, shall we close the meeting? I will, if you are interested, I will catch you on my live classes. Okay, thank you so much for all the commands, and thank you so much for you coming and joining my live session, and you gave your that நீங்க ரொம்ப உங்களுடைய அற்புதமான நேரத்தை எனக்கு கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியாது கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஐ வில் கிவ் யூ த மோர் எக்ஸ்பிளனேஷன் இன் மை கோர்சஸ் when you once you join. So I'll keep again I'm saying thank you so much because time is so valuable, because I value my time. So your time is so valuable because you came here and giving me your time to learn something, so that I want to give my good knowledge from me to you. So thank you so much again, and I will catch you on my live classes guys. So don't miss my classes because I have the confidence. I will teach you in a good way, and I will give you a lot of things to you to become a good developer, not only in this development. If you learn the JavaScript, you can able to do a web development and also like a mobile app development or all the backend development or whatever the thing is. So you just come and join. I will catch you. So take care guys. I'm just going to close my meeting, and I will catch you on my next session. Okay, thank you. Bye bye. Yeah, you will get a certificate. You will get a certificate. Don't worry, you will get a certificate. Okay. Okay, take care guys. So thank you so much. We'll catch you in the live session. I'm going to close my live session guys. Thank you once again. Thank you so much. Take care. Bye bye. Have a good day. Bye.